தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. தந்தைதாயாவானும் சார்கதியங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை காட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. தொல்லை இரும்பரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். சித்தம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் புலவர் நாரா முருகவேல் அவர்கள் 1980ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராயசோ அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை சொற்பொழிவாக 5 நாட்கள் சொற்பொழிவு செய்திருக்கிறார்கள். அதை அப்படியே நூலாக ஆக்கி 1982 அண்ணாமலை பல்கழகம் வெளியிட்டது. அந்த நூலில் 5 சொற்பொழிவுகளையும் 5 கட்டுரைகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் நேற்று நாம் முதல் கட்டுரையை படித்தோம். இனி 2வது கட்டுரையை படிக்க இருக்கிறேன். எல்லோரும் அடியேன் படித்து மகிழவும் நீங்கள் கேட்டு மகிழவும் வாய்ப்பு அமைந்த திருவருளையும் குருவருடன் இணைந்து வணங்கி இந்த தொடங்குகிறேன். திருவாசகத்தின் இலக்கிய திறன். முதல்ல அது கட்டுரை தொடங்குவதற்கு முன்னாலேயே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தது யார், அது எந்த இடத்தில் நடந்தது, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் ஒரு அருமையான 2 கவிதைகளை என்னுடைய சிறிய தந்தையர் எழுதியிருக்கிறார். முதலில் அதை படிப்போம். மனிதர் தம்மில் தலையாய மனிதர் என்னும் சிறப்புடைய இனிய நல்ல பெருந்தகையார் ராய சொக்கலிங்கனார் நினைவில் திருவாசகம் பற்றி சொற்பொழிவுகள் நிகழ்த்துதற்கு நனிநல் வாய்ப்பு வழங்கியருள் நல்லோர் பலர்க்கும் என் நன்றி. கண்ணாறு தமிழும் சிவநெறியும் தழைத்து வளர பணிபுரிந்த எண்ணார் சிறப்பின் தமிழ்கடலார் ராயசோவின் நினைவாக பன்னார் திருவாசகம் பற்றி பேச பணித்து இங்கு என அழைத்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் வாழி அளவில் பல்லூடி என்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடந்தது. தமிழ்கடல் ராயசோருடைய நினைவாக நடைபெற்ற திருவாசக சொற்பொழிவு என்று அந்த இடத்தெல்லாம் குறிப்பிட்டு, இந்த ராயசொக்கலிங்கனார் அவர்கள் தமிழ்கடலாக விளங்கியவர், மனிதர் தம்மில் தலையாய மனிதர் என்று போற்றப்படக்கூடியவர் என்பதையெல்லாம் தொடக்கத்திலேயே 2 பாடல் மூலமாக அதை சொல்லியிருக்கிறார். அடுத்து முன்னுரை. தமிழ் இலக்கியங்களுள் திருவாசகத்திற்கு தனிப்பெரும் சிறப்பிடம் உண்டு. திருவாசகத்தின் இலக்கிய திறனை ஆராய்ந்து உணர்ந்து அளந்து அறிந்து கொள்வதற்கு முன்னர் இலக்கியம் என்பது யாது, முதல்ல அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதல்ல இலக்கியம்னா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய இலக்கணங்கள் யாவை என்பது பற்றி சிறிது கருதி உணர்தல் நமக்கு இன்றியமையாததாக அமைகிறது. இறைவனின் இயல்புகள் பற்றி எங்கனம் நாம் வரையறுத்து கூறுதல் இயலாதோ, அதுபோல இன்னதுதான் இலக்கியம் என்று வரையறை செய்து வகுத்து கூறுவதும் நம்மனோருக்கு ஒரு வகையில் அரியதொரு செயலாகும். கடவுளை எப்படி இறைவனுடைய இயல்புகளை பற்றி சொல்லதுக்கு முடியாதோ, அதுபோல இலக்கியங்களை வரையறை பற்றியும் சொல்ல முடியாது. அது ஒரு அரிய செயல் என்று சொல்லுகிறார். ஒரு இலக்கிய நலக்கூறுகள், இலக்கியத்திற்கிற நல்ல கூறுகள். ஒரு சிறந்த இலக்கியமானது தன்னை பயில்பவர்களின் அறிவை வளர்ந்து ஓங்கச் செய்தல் வேண்டும். அந்த இலக்கியம் அது படிக்கிறவர்களுக்கு அறிவை வளர்க்கச் செய்தல் வேண்டும். தான் கூறும் கருத்துக்களை பயில்பவரின் உள்ளத்தில் நன்கு இனிது அழுந்தி பதியுமாறு உணர்ச்சிமிக்க முறையில் வெளியிடுதல் வேண்டும். கருத்துக்களை வரிதே வெற்றென தொடுத்து செல்லாமல் சுவை பெருகும்படி அழகிய கற்பனை திறங்கள் அமையும் வண்ணம் விளங்குதல் வேண்டும். அங்கனம் விளக்குங்கால்
இலக்கியங்களில் சொல்லிலும் பொருளிலும் அமைப்பிலும் வடிவிலும் ஒரு சிறந்த கலைத்திறன் இயல்பாக பொருந்தி விளங்குதல் வேண்டும். இதெல்லாம் ஒரு இலக்கணம்னா, இலக்கியம்னா இதெல்லாம் இருக்கணும். இவ்வகையில் சிறந்த இலக்கியங்களின் அறிவுக்கு நலக்கூறு, அதாவது இன்டலெக்சுவல் எலிமெண்ட் என்பது உணர்ச்சி நலக்கூறு எமோஷனல் எலிமெண்ட், கற்பனை நலக்கூறு இமேஜினேட்டிவ் எலிமெண்ட், கலை நலக்கூறு டெக்னிக்கல் எலிமெண்ட் என்னும் 4 நல்ல முறைகள் அமைந்திருக்க வேண்டும். ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அதில் அறிவு நலம், உணர்ச்சி நலம், கற்பனை நலம், கலை நலம், இந்த 3ம் பொருந்தி இருக்க வேண்டும் என்பது மேலை நாட்டு திறனாருடைய கருத்து. மேலை நாட்டு அறிஞர்கள் இந்த 4 நிலைகள் இருக்க வேண்டும். ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அதற்கு இந்த 4 நிலைகள், அறிவு நலம், உணர்ச்சி நலம், கற்பனை நலம், கலை நலம், இந்த 4ம் அமைந்திருக்க வேண்டும் என்பது மேலை நாட்டு திறனாய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. நம்முடைய தமிழ் சார்ந்தோர் பெருமக்கள் திருவுள்ளப்படி இ4 கூறுகள் மட்டுமே அன்றி இனிய சிறந்த நல்ல இலக்கியங்களில் எலிமெண்ட் ஆஃப் சப்ளிமிட்டி என்கிற தெய்வீக நலம் பொருந்து பெருஞ்சிறப்பில் கூறுதல் அமைந்திருத்தல் வேண்டும். வெளிநாட்டு அன்பர்களெல்லாம், வேலை நாட்டு அன்பர்களெல்லாம் அறிவு நலம், உணர்ச்சி நலம், கற்பனை நலம், கலை நலம் இருந்தால் போதும், அது 4ம் இருந்தால் அது நல்ல இலக்கியம் சொல்வார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் சான்றோர் பெருமக்கள் இந்த 4 நலத்தோடு 5வது நலமாக தெய்வ நலம், தெய்வீக நலம், எலிமெண்ட் ஆஃப் சப்ளிமிட்டி என்னும் ஒரு பெரும் சிறப்பியல் கூறும் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த 5 வகையான கூறுகளும் நன்கு இனிது அமையப்பெற்றதே ஒப்புயர்வற்ற சிறந்த இலக்கியமாகும். நம்ம தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப சிறந்த இலக்கியம் என்று ஏற்றுக்கொள்ளுமானால் அதில் அறிவு நலம் இருக்கணும், உணர்ச்சி நலம் இருக்கணும், கற்பனை நலம் இருக்கணும், கலை நலம் இருக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறப்பாக தெய்வீக நலம் இருக்க வேண்டும். அவை தான் இலக்கியங்களாக இருக்கும். அதனால தான் சேக்கிழார் பெருமானருடைய பெரிய புராணத்தை நாம் ஒரு நல்ல இலக்கியம் என்று சொல்லுகிறோம். ஓங்கும் அறிவு நலம், உற்ற உணர்ச்சி நலம், பாங்குமிகு கற்பனை பண்பு நலம், தேங்கி மிளிரு செம்மை கலை நலம், தெய்வ நலம் சேர்ந்திடலாம் மெய்மை இலக்கிய நல் வீறு என்று ஒரு அருமையான ஒரு வெண்பாவை என்னுடைய சிறிய தந்தையார் புலவரையறு சைவ சித்தாந்த செம்மணி புலவர் மாமணி நாரா முருகவேல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை மேலை நாட்டு அறிஞர்கள் சொன்ன 4 கருத்துக்கள், 4 மூலக்கூறுகள் போல 4 கூறுகள், நம்முடைய தமிழ் சான்றோர்கள் சொன்ன 5வது கூறாகிய தெய்வ நலம், இந்த 5 நலங்களையும் சேர்த்து ஓங்கும் அறிவு நலம், உற்ற உணர்ச்சி நலம், பாங்குமிகு கற்பனை பண்பு நலம், தேங்கி மிளிரு செம்மை கலை நலம், தெய்வ நலம் சேர்ந்திடில் ஆம் மெய்மை இலக்கிய நல் வீறு. நல்ல வீறு பெற்ற ஒரு இலக்கியம் என்று சொன்னால் இந்த 5 நலங்கள் இருக்க வேண்டும் என்று மேற்சொன்ன கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு சிறிய அளவில் 4 வரியில வெண்பாவில் என்னுடைய சிறிய தந்தையார் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். தெய்வீக நலம் என்பது 5 ஊற்றுக்களினின்று பொங்கி எழுவது. அந்த இலக்கியம் என்று சொன்னால் மேலே சொன்ன 5 கூறுகள் இருக்கணும். அதில் தெய்வீக நலம் என்பது 5 ஊற்றுக்களின் பொங்கி எழுகின்றது. அவற்றுள் முதலாவதும் மிக முக்கியமானதும் கருத்துக்களை தெளிவாக அறுதியிட்டு உறுதியோடு தெரிந்து புரிந்து கொள்ளுதல் ஆகும். அதை படிக்கிற போதே நல்ல ஒரு புரிந்து கொள்ளுகிற தன்மை, அந்த கருத்துக்களை எல்லாம் தெளிவாக அறுதியாக உறுதியோடு தெரிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். 2வதாக ஆற்றல் மிக்க உள்ளெழுச்சி உணர்ச்சி இருக்கணும். கவிதை சிறப்புக்குரிய இவ்விரண்டும் பெரும்பாலும் கருவிலேயே திருவாக அமையத்தக்கன எனலாம். இனி ஏனைய 3ம் கலையியல்பால் பட்டன. 3வது ஊற்றானது கருத்துக்கள் இனிய எழில் வடிவம் கொள்ளுதலாகும். அந்த கருத்துக்களை சொல்லுகிற போது நல்ல ஒரு வடிவத்தில் சொல்லணும். அந்த கருத்துக்கள் இனிய எழில் வடிவம் கொள்ளுதல், அந்த கருத்துக்களை பற்றியனவும் அவற்றை வெளிப்படுத்தும் சொற்கள் பற்றியனவும் என 2 வகைப்படும். அந்த எழில் நலம் எப்படி அமையும்னா, 1 கருத்து பற்றியது, 1 சொற்கள் பற்றியது. அடுத்து 4வது ஊற்று எனப்படுவது குறிப்பிடத்தக்க மொழி நடை பற்றியது. நல்ல மொழி நடை இருக்கணும். சொற்களை தேர்ந்தெடுத்து அமைத்தல், கருத்துக்களுக்கு கவர்ச்சி மிக்க வடிவம் கொடுத்தல், கவிஞனின் தனி இயல்பை புலப்படுத்தும் சொல் நடை அமைப்பு என்பவை இதனை சார்ந்தன. இங்கனம் மேற்குறித்த 4னையும் ஒருங்கிணைத்து இயைத்து பொருத்தமான சில கட்டுக்கோப்புடன் விளங்கும்படி செய்வது 5வது ஊற்றாகும். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து செய்வது 5வது ஊற்று. இவ்வாறு ப்ரொஃபஸர் லான்ஜீனியஸ் என்பவர் மேலை நாட்டறிஞர் கூறுகிறார்.
மேலை நாட்டு அறிஞர் கூறுகிறார். லான்ஜீனியஸ் அவர் என்ன சொல்றார் ஆங்கிலத்தில் அப்படியே படிக்கலாம். தி சப்ளைம் ரைசஸ் ஃப்ரம் 5 ஃபவுண்டைன்ஸ், 5 ஊற்றுக்களில் இருக்கணும் தெய்வீக நலம். தி சப்ளைம் ரைசஸ் ஃப்ரம் 5 fountains. The first and most important is the firm grasp of ideas. கருத்துக்களை தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுதல். The second is vigorous and inspired emotion. நல்ல உணர்ச்சி நலம் இருக்கணும். These 2 constituents of poetic excellence are for the most part inborn. அது இயல்பாக இருக்கணும். The other 2 come from art. மற்ற ரெண்டும் கலையிலிருந்து வருவது. The third is the formation of figures, of which there is 2 kinds, those of ideas and those of words. Next is notable language, நல்ல அந்த மொழி நடை, which as it parts the choice of words and figurative and individual diction. The fifth, which serves to hold all other in unison, is fitting and dignified arrangement. என்று ஆங்கிலத்தில் இருக்கிறதா மேலே அருமையாக தமிழில் அவர் குறிப்பிட்டார். இதை அப்படியே ஒரு கவிதை வடிவில் ஆக்கினார். இந்த 5 கூறுகள், 5 மேலே சொன்ன 5 கூறுகளை ஒரு கவிதை ஆக்கியது போல 5 ஊற்று, இந்த ஃபவுண்டைன்ஸ் என்று சொல்லப்படுகிற, ஆங்கிலத்திலே ஃபவுண்ட் சொல்லப்படுகிற அந்த 5 ஊற்றுக்கள், ஒரு நல்ல தெய்வீக நலத்துக்கு 5 வகையான ஊற்றுக்கள் இருக்க வேண்டும் என்று அந்த லான்ஜிஸ் என்று சொன்ன அந்த அறிஞர் பெருமான் சொன்னதை அப்படியே என்னுடைய சிறிய தந்தையார் முருகவேல் அவர்கள் அது அப்படியே ஒரு கவிதையாக அமைத்திருக்கிறார். தெய்வநலம் 5 ஊற்றால் சிறந்து எழும், தெய்வநலம் 5 ஊற்றால் சிறந்து எழும், கருத்துணர்ந்து தெளிந்து தேர்தல், தொய்வில் பெறும் உணர்வாற்றல், சூழ் கருத்திற்கு உருவோடு சொல் தோற்றுவித்தல், செய்ய நற்சொல் கவையினோடு சிறந்த தனி இயலமைப்பு, சேர்ந்து இவற்றை மெய்யிணைத்து பிணைக்கும் நலம், இவை 5ம் தெய்வ நலம் விளங்கச் செய்யும் என்று அது அருமையான ஒரு கவிதை அமைத்திருக்கிறார். இந்த மேலை நாட்டு அறிஞருடைய கருத்துக்களை எல்லாம் அப்படியே ஒரு கவிதை வடிவில் ஆக்குகிற அந்த தன்மை என்னுடைய தந்தை சிறிய தந்தையாருக்கு எப்படி வந்ததுன்னா, அவர் முதல்ல தமிழ் தான் படித்து கொண்டிருந்தார். மறைமலடிகளுடைய அந்த தொடர்பு ஏற்பட்டு எங்கள் அப்பா அறிமுகப்படுத்தி வைத்த காலத்திலிருந்து அடிக்கடி அவர் அடிகளை காணச் செல்லுகிற போதெல்லாம் அடிகளார் இந்த மேலை நாட்டு அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இதையெல்லாம் தமிழ்படுத்தி அதை அமைக்க வேண்டும் என்று அடிக்கடி அவர் சொல்லுவதை எல்லாம் கேட்டும் அடிகளார் அப்படி பலவற்றை ஆங்கில மேற்கோள் தான் அவர் நிறைய எழுதியிருப்பார். அதே பாணியில் தன்னை வளர்த்து கொண்ட பெருமகனார் புலவர் நாரா முருகவேல் அவர்கள். அதனால் அவர் என்ன அடிகளார் சொன்ன அந்த வழியிலேயே அதை அப்படியே உரைநடைப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதை செய்யுள் நடைப்படுத்துகிற ஒரு ஆற்றலையும் இயல்பாக பெற்றவர். அந்த லான்ஜிஸ் என்று சொன்ன அந்த பெருமான் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே உள்வாங்கி உரைநடையாக மேலே சொன்னது போல கவிதை நடையில் அப்படியே இதை யாத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய, ஆனால் தான் அவரை புலவர் மாமணி என்றெல்லாம் போற்றினார்கள். தெய்வநலம் 5 ஊற்றால் சிறந்தெழுவும், கருத்துணர்ந்து தெளிந்து தேர்தல், தொய்வில் பெறும் உணர்வாற்றல், சூழ் கருத்தில் குருவொடு சொல் தோற்றுவித்தல், செய்ய நற்சொல் கவையினோடு சுவையினோடு சிறந்த தனி இயல் அமைப்பு, சேர்த்திவற்றை மெய்யணைத்து பிணைக்கும் நலம், எல்லாம் ஒன்றாக ஒருங்கிணைத்து சேர்க்கிற இது, இவை 5ம் தெய்வ நலம் விளங்கச் செய்யும் என்று ஒரு அருமையான கவிதை அமைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் கொண்டு ஆழ்ந்து நுணுகி ஆராய்ந்து நாம் காண்போமாயின் தெளிவுமிக்க உறுதிப்பாடு, ஆற்றல் மிக்க உள்ளெழுச்சி உணர்ச்சி, கருத்துக்களின் எழில்வான அமைப்பு, எழில் வடிவமான அமைப்பு, அவற்றை வெளிப்படுத்தும் சொற்பொருளுடைய நுணுக்கங்கள், கவிஞனுக்கே உரிய தனிப்பெரும் இயல்புகள் சிறப்பு இயல்புகள் ஆகியவை திருவாசகத்தின் கண் அமைந்து விளங்கி அதனை ஒரு ஒப்புயர்வற்ற உயர்ந்த இலக்கிய திறனை புலப்படுத்த நாம் காண முடியும். இலங்கு நூல், ஒரு நூலை நாம் அகுது இலக்கியமா அல்லது இலக்கியம் அன்றா என்று ஆராய்ந்து முடிவு செய்வதற்கு பல வகையான அளவுகோல்கள் உள்ளன. ஒரு நூலை அது இலக்கியமா அது இலக்கியம் இல்லையா என்று முடிவு செய்வதற்கு, ஆய்வு செய்வதற்கு பல வகையான அளவுகோல்கள் உண்டு. அந்த ஒரு சிறந்த இலக்கியமானது இன்று நாளை மாய்ந்து மறைந்து ஒழியும் இயல்பினதென்று. ஒரு இலக்கியம்னா அது எல்லா காலமும் இருக்கணும். அது இன்று தோன்றி நாளை மறைவது போல இருக்கக்கூடாது.
அஃது என்னென்றும் நிலை பெற்று நின்று விளங்கும் தன்மை வாய்ந்தது. ஆசிரியர் திருவள்ளுவராயனார் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர், விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறளில் இலங்கு நூல் என்று சொன்னது என்றும் அழியாமல் நின்று நிலவுகின்ற சிறப்புமிக்க அரும்பெரும் இலக்கியங்களைத்தான் இலங்கு நூல் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே இலங்குவது, எப்பொழுதுமே இருப்பது, நிலைத்திருப்பது, அதனால் தான் இலங்கு நூல் என்று பெயர். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற திருக்குறளில் இலங்கு நூல் என்று அவர் சொன்னது என்றும் அழியாமல் நின்று நிலவும் சிறப்புமிக்க அரும்பெரும் இலக்கிய நூல்களையே சாகும். இந்த இலக்கியங்கள் எல்லாம் இந்த என்றென்றும் நிலைபெற்று வைக்கிற அந்த நூல்கள், இந்த நூல்கள் அப்படி இலங்குகிற அந்த நூல்கள் என்றும் அழியாமல் இருப்பது. அந்த இலக்கியங்கள் நம்முடைய பல வகை நலங்களால் நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று திருவள்ளுவர் சொன்னவாறு தம்மை பயில்பவர்களுக்கு ஒரு சிறிதும் தெவிட்டாமல் சலிப்பு ஏற்படாமல் இருக்கணும். அதான் இந்த நவில்தோறும் நூல் நயம் போலும் சொல்லிக்கினே இருந்தால் கேட்டுக்கினே இருக்கணும். அப்படி நலம் இருக்கணும். அந்த கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த தன்மை இருந்தால் தான் அது பெரிய நூல், சிறப்பு நூல். அந்த வகையில் அந்த பயில்பவர்களுக்கு, அந்த இலக்கியத்தை பயில்பவர்களுக்கு ஒரு சிறிதும் தெவிட்டாமல், அதாவது சலிப்பு என்பது இல்லாமல் மேலும் மேலும் சுவை பெருக்கி கொண்டு மேலும் மேலும் அதை கேட்க வேண்டும் என்கிற உணர்வு ஈர்ப்பு, அந்த சுவை பெருகி கொண்டே இருக்க வேண்டும். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி போல அது தம்மை பயில்வார்களுக்கு பயிலுந்தோறும் இடையறாத இன்பம் அறிவு விளைவிக்க வேண்டும். படிக்கிற போதெல்லாம் இன்பம் விளைவிக்கும். அதுபோல இருக்கணும். தம்மை பயில்பவர்களுக்கு மேலும் மேலும் பயிலும் ஆர்வத்தை அது மிகுக்கும். இந்த கருத்துக்களெல்லாம் தொகுத்து ஒரு கவிதை எழுதினார் எங்கள் சித்தப்பா. 100 முறை படித்தாலும் தெவிட்டாமல் நுணுகி தோய்ந்து, 100 முறை படித்தாலும் தெவிட்டாமல் நுணுகி தோய்ந்து ஊறி மிக மேன்மேலும் ஓதுதற்கு பெருவிருப்பம். எத்தனை முறை படித்தாலும், 100 முறை படித்தாலும் அது அப்படியே தெவிட்டாமல் இருக்கணும். அப்புறம் அதை ஆய்ந்து பார்க்கிற போது மேன்மேலும் ஓதுவதற்கு விருப்பம் ஏற்பட வேண்டும். நுணுகி தோய்ந்து ஊறி மிக மேன்மேலும் ஓதுதற்கு பெருவிருப்பம். ஆறு என பெருகணும். அப்படியே ஆற்றுல நீர் ஓடுறது போல அது பெருகி வரணும். பல் ஆயிரங்கால் கற்க வைக்கும் வீறு உயர் நூல் எது, அதுதான் இலக்கியமாய் விளங்கி நிற்கும். அந்த இலங்கு நூல் என்ற சொல்லுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அப்படியே ஒரு சிறிய கவிதை வடிவில் அமைத்தார். 100 முறை படித்தாலும் தெவிட்டாமல் நுணுகி தோய்ந்து ஊறி மிக மேன்மேலும் ஓதுதற்கு பெருவிருப்பம். ஆறு என பெருகுற பல் ஆயிரங்கால் கற்க வைக்கும் வீருயர் நூல் எது, அதுதான் இலக்கியமாய் விளங்கி நிற்கும். அப்படி இலங்கு நூல் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் என்பதை செய்யுளிலும் செய்யுள் நடையில் ஒரு விளக்கம், உரை நடையில் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். இந்த சிறந்த இலக்கியத்திற்குரிய ஒரு இயல்பு திருவாசகத்தின் கண் அமைந்து கிடத்தல் அனைவரும் அறிந்ததாகும். திருவாசகத்தினை எத்தனை ஆயிரம் முறை நாம் ஓதினாலும் பாராயணம் செய்தாலும் உண்மை அன்பர்களுக்கு மேலும் மேலும் அதனை ஓதுவதற்கு ஊக்கமும் உள்ள கிளர்ச்சியும் எழுமையன்றி ஒருபோதும் போதும் என்ற உணர்வு ஏற்படுவதே இல்லை. அதனால தான் சில நூல்களை சாந்துணையும் கல்லாதவாறுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி சில நூல்கள் அப்படி சாந்துணையும் படிச்சுக்கினே இருக்கலாம். நம்ம சாவரவர்களும் படிக்கணும்னு அவர் சொன்னார். ஆனால் சில நூல்கள் அப்படி படித்துக்கொண்டே இருக்கலாம். அப்படி திருவாசகத்தை எங்கள் சித்தப்பா பலகால் படித்து கொண்டிருப்பார். ரயிலில் போகும்போது, பேருந்தில் போகும்போது. ஒரு முறை திருப்பதிக்கு போனோம்னு எங்கள் பாட்டி ரொம்ப விரும்பினாங்க. எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் குழந்தை பிறந்தது. எனக்கு அந்த பையனுக்கும் 11 ஆண்டு வேறுபாடு கால அளவில். அதனால் அவனை திருப்பதிக்கு கூட்டின்னு போனான்னு இது எங்கள் பாட்டி ஏதோ வேண்டிக்கினா போகிறது. திருமணமாகி பல ஆண்டு குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அது வேண்டிக்கின்னு இந்த பையன் பிறந்தான்னு சொல்லுவாங்க. வேண்டிக்கினாங்க, அதனால் பிறக்கல. எங்கள் சித்தப்பா இயல்பாகவே திருக்கழுக்குள்ளத்து மேலே காதல் குலதெய்வம்னால பாட்டி எல்லாரும் சொன்ன மாதிரி வேண்டிக்கினு திருப்பதிக்கு போகணும்னு கேட்டபோது எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி, அப்புறம் அந்த ஒரு பையன் ராமலிங்கம் எல்லோரும் போனோம். பாட்டி வர முடியல, உடம்பு அதுக்கு வயசாகினா வரல. நாங்கள்லாம் போனோம். அப்போ அந்த கூட்டுக்குள்ளே அடைச்சி வைப்பாங்க திருப்பதியில். இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. அதை பார்த்து இங்கே வேலூர்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க.
அது மாதிரி கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற போது நானும் சும்மா இப்படி போய் விளையாடினே தான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இருந்தேன். அப்போ ஏதோ அம்மாக்கிட்ட எங்கள் சித்திக்கிட்டலாம் பேசியிருந்தாங்க. எங்கள் சித்தப்பா படிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா இங்கே வந்து என்ன படிக்கிறீங்கன்னா திருவாசகம் படிச்சுன்னு இருப்பாரு. என்னப்பா திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு வந்து திருவாசகம் படிக்கிறீங்கன்னு கேட்டால் சொல்லுவார், சாமி தான் எல்லாம், ஏதோ ஆயா சொன்னாங்கன்னு வந்தோம், ஆனால் நமக்கு திருவாசகம் தானே எப்போ அப்படின்னு சொல்லி திருப்பதியில் வந்து கூட திருவாசகம் படிச்சுட்டு இருந்தார். அப்படி திருவாசகத்தின் மேலே அப்படி அவருக்கு ஒரு பெரிய காதல். அவருக்கு திருவாசகம் 656 பாடல், திருக்கோவையார் 400 பாடலும் மனப்பாடம், எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய பேராற்றல் கொண்டவர். அப்படி அதை படிக்குந்தோறும் அவருக்கு அந்த உணர்ச்சி அப்படியே தான் இருக்கும். ஒருபோதும் உணர்ச்சி கீழே போகாது. அதனால தான் அந்த பாட்டில் சொன்னார் பாருங்க, 100 முறை படித்தாலும் தெவிட்டாமல் ஊறி மிக மேன்மேலும் ஓதுதற்கு பெருவிருப்பம் ஆராய் பெருகுற பல்லாயிரங்கால் கற்க வைக்கும். பல்லாயிரம் வருஷம் பல்லாயிரம் வருமா படிச்சுட்டே இருக்கலாமா, அப்படி படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க சித்தப்பா. அப்படி அந்த திருவாசகம் இலக்கியம் ஓதுகிற போதெல்லாம் உணர்வு ஏற்படும், போதும் என்ற உணர்வே ஏற்படாது. திருவாசகத்தின் இலக்கிய நயச்சிறப்பிற்கு இது ஒரு பெரிய காரணம். அடுத்து ஓதுந்தோறும் உயர் அனுபவம். ஒரு சிறந்த இலக்கியமானது காலத்தினால் வாடி சிறப்பிழந்து கழிந்து ஒழியாது. ஒரு சிறந்த இலக்கியம்னா அது கால ஓட்டத்தில் அப்படியே ஓடி போயிடாது, தொடர்ந்து நிற்கும். அதனால தான் நம்முடைய சேக்கிழாருடைய பெரிய புராணம் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து இன்றைக்கு நிற்கிறது. அது மேலே சொன்ன அந்த 5 நிலைகள், 5 கூறுகள், அதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் சொன்ன வேலை நாட்டையும் சொன்ன 4 கூறுகள் எல்லாம் அதில் அப்படியே பொதிந்து கிடப்பதுனால அது அப்படியே காலம் தாண்டியும் அப்படியே நிலை பெற்று நிற்கிறது. அப்படி காலத்தினால் வாடி சிறப்பிழந்து கழிந்து ஒழியாது. அதன்கண் அதற்கே உரிய பல்வேறு வகையான தனிச்சிறப்பு இயல்புகள் அமைந்திருக்கும் அந்த இலக்கியத்தில். ஆதலினால் அதனை எத்தனை முறை படித்தாலும் சிறிதும் சுவை குன்றவோ தெவிட்டுதலோ ஒருபோதும் இருக்காது. அதனை பயிலுந்தோறும் அகுது அறிவாகிய உணவை நமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும். அங்கனம் அறிவு உணவை ஊட்டி கொண்டிருந்தாலும் அது நம் ஆர்வ பசியை தனித்து விடாமல் மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருக்கும். சாப்பிட்டா பசி அடங்கும். ஆனால் இங்கே என்னன்னா, இந்த நூல்களை படிக்க அந்த ஆர்வம் தூண்டி கொண்டே இருக்குமா. அதனால் அது பயிலுந்தோறும் சுவையாக இருப்பது, எத்தனை முறை படித்தாலும் சுவையாக இருப்பது, அதனை பயிலுகிற போதெல்லாம் அது அறிவுக்கு உணவாக ஊட்டிக்கொண்டே இருப்பது. அந்த உணவை நாம் ஊட்டிக்கொண்டிருந்த போதிலும், அது நாம் உணவை ஊட்டுகிறவரை ஏற்றுக்கொண்ட போதிலும் அதனுடைய அந்த ஆர்வ பசி மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும், குறையாது. அப்படி ஒரு காலத்தால், அது அப்படியே ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. காலத்தால் வாடி கழியாது பன்னலமார் சீலத்தால் குன்றா சுவை திகழும் ஏலத்தான் ஊட்டி பசி பெருக்கும். ஊட்டினா பசி குறையனா, இங்கே ஊட்டினா பசி பெருக்கும். ஓங்கும் இலக்கியம் நன் மாட்சியினைக்கு இணையுண்டோ மற்று. காலத்தால் வாடி கழியாது பன்னலமார் சீலத்தால் குன்றா சுவை திகழும் ஏலத்தான் ஊட்டி பசி பெருக்கும் ஓங்கும் இலக்கியம்தான் மாட்சிக்கு இணையுண்டோ மற்று என்று மேலே சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே பிழிந்து கொடுப்பது போல, பழத்திலிருந்து சாறு கொடுப்பது போல அப்படியே ஒரு அவிதையாக ஒரு அழகான ஒரு வெண்பாவை அமைத்தார். எழிலும் பயனும் மிக்க சிறந்த இலக்கியத்திற்கு உரிய இந்த இயல்புகள், எழிலும் பயனும் மிகச்சிறந்த இந்த இலக்கியத்துக்குரிய இயல்புகள் அனைத்தும் திருவாசகத்தின் கண் சிறப்புற அமைந்து விளங்குகின்றன என்று நம்மால் துணிந்து கூறலாம். அந்த மேலே சொன்ன அந்த கவிதை, சித்தப்பா எழுதின கவிதையை பாருங்க. காலத்தால் வாடி கழியாது, திருவாசகம் காலத்தால் கழியாது. பன்னலமார் சீலத்தால் குன்றா சுவை திகழும். திருவாசகத்தை படிக்குந்தோறும் அந்த சுவை நமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும். ஏலத்தான் ஊட்டி பசி பெருக்கும். சரி, நேற்று படிச்சுட்டோமே, நீங்கள் படிக்க வேணாம், நான் படிக்கலாம், இன்றைக்கும் படிக்கலான்னு தோணும். ஏலத்தான் ஊட்டி பசி பெருக்கும் ஓங்கும் இலக்கியம்தான் மாட்சிக்கு இணையுண்டோ. இது போன்ற திருவாசகத்திற்கு இணை வேறு உண்டோ என்கிற வகையில் அந்த மேலே சொன்ன அந்த கவிதைக்கு ஏற்ற மாதிரி அது அமைந்திருக்கிறது. அது எத்தனை முறை ஓதினாலும் அதன் சுவையும் இனிமையும் ஒரு சிறிதும் குறைவதே இல்லை. ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைதொரும் என்மேல் பாரம் போவது ஒன்று உளது போலும் ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையா நிற்கும் தேவர் அங்கு இருப்பது எங்கே போகின்றார் தென்னனார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்றார், தென்னனார் மலை மேலே போறார். அப்படி மலையை கண்டு போன உடனே அந்த மேலே போகிற போது
அந்த பாரம் குறையிற மாதிரி இருந்தான். ஆவதியன் இதனை கண்டு இங்கு அனைதோறும் என்மேல் பாரம் போவது போன்று உள்ளது. இந்த மேலே உடம்பு எடுத்து அப்படி நடந்து போறாரு. அந்த உடம்போட நல்ல திண்ணமான உடம்பு, திண்ணென்று இருந்த உடம்பு, அதனால தான் திண்ணன்கின்றார். அந்த சரீரம் மேலே அவர் அப்படி ஏற்கிற போது இந்த ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தான். ஆவதியன் இதனை கண்டு இங்கு அனைதோறும் என் மேல் பாரம் போவது ஒன்று உளது போலும். அப்படியே பாரம்லாம் குறைச்சிட்ட மாதிரி இருக்குது. ஆசையும் பொங்கி மேன்மேல் பெருகுகிறது. ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையாளிக்கும். அந்த மேலே போய் அந்த குடிமித்தேவரை பார்க்கணும் என்கிற அந்த உணர்வு மேலே மேலே பொங்கி வருகிறது. ஆசை பொங்குகிறது. நெஞ்சம் வேற ஒன்று விருப்பம் அடையாமல் இருக்கு. வேறோர் விருப்பு விரையானிற்கும். வேற ஒன்று விருப்பம் இல்லை. தேவர் அங்கு இருப்பது எங்கே போகின்றார் திண்ணனார் தாம் என்று சேக்கிழார் பெருமான் சொன்னது போல திருவாசகத்தின் ஓதுந்தோறும் ஓதுந்தோறும் நமக்கு ஒரு வகை தூய்மை உணர்வும் தெய்வீக இயல்பும் நம்மை அறியாமலே நமக்கு உண்டாதலை நாம் நம் அனுபவத்தில் காணலாம். இதெல்லாம் படித்து பலகால் படித்தவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். அப்படி அனுபவத்தை நாம் காணலாம். அதனை மேன்மேலும் பல்லாயிரக்கணக்கான முறை ஓதுதல் வேண்டும் என்ற ஆர்வமும் பக்தியுமே நல்லோர்கள் அனைவர் உள்ளத்திலும் இயல்பாக எழுந்து ஓங்கி வளரக் காண்கிறோம். அப்படி திருவாசகத்தை நம்முடைய திருமுறைகளில் திருவாசகம் போல அதிகமாக பரவந்து வேறு நூல் இல்லை. அதனால் மற்றதெல்லாம் சிறப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே சிறப்பு தான். மக்களுக்கு இதில் இருக்கிற ஆர்வம் அதிகம். பல்லாயிரக்கணக்கான முறை ஓதுதல் வேண்டும் என்ற ஆர்வமும் பக்தியுமே நல்லோர்கள் அனைவர் உள்ளத்திலும் இயல்பாக எழுந்து ஓங்கி வளருவதை நாம் காணுகிறோம். ஒரு சிறந்த கவிதையும் அதில் நிறைந்த பொருளும். ஒரு சிறந்த கவிதை அல்லது இலக்கியம் என்பது எவர் உள்ளத்தையும் கவ்வி அப்படியே கவர்ந்து கொள்ள வேண்டும். அதை படிக்கிற போதே அப்படியே இன்பம் வழங்கும் திறன் அமைந்தது. அது ஒப்புயர்வற்ற தூய ஞானிகளாகிய அருளாளர்களின் திருவாய் நின்று மலருவது. எல்லையில்லாத நுண்மான் நுழைவுலமும் நூற்புலமையும் இனிய உணர்ச்சி பெருக்கங்களும் சிறந்த கவிதையின்கள் நிறைந்து திகழும். சொற்களின் அமைப்பாலும் பொருட்களின் சிறப்பாலும் அஃது அழியா இயல்பிற்றாய் எழில்மிக்கு ஓங்கி இலங்கும். பலகால் பாடி படித்து பயின்று பலகால் பாடி படித்து பயின்று நினைத்து உணருந்தொரும் அதன் சுவை நலம் சிறிதும் குறையாமல், கொஞ்சம் கூட குறையாது, சிறிதும் குறையாமல் பெருகிக்கொண்டே வற்றா ஊற்றாய் வளர்ந்து ஓங்கிச் செல்லும். இத்தகைய ஒப்புயர்வற்ற நற்பெரும் கவிதைகளை பாடும் திறம் இறைவன் திருவருள் கொடையினாலே அமைவதாகும். இப்படி அமைகிற அந்த அமைப்புகள், மேலே சொன்ன அந்த முறைகள், நல்ல எல்லையில்லாத நுண்மான் நுழைவுலம், நூற்புலமை, இனிய உணர்ச்சி பெருக்கம், சிறந்த கவிதைகளில் அதை அடித்துகின்றெல்லாம் சொற்களுடைய அமைப்பு, பொருளினுடைய சிறப்பு, எழில்மிக்கு இருக்கிற இலங்குகின்ற நூல், பலகால் படித்து படித்து பயின்று நினைந்து உணருந்தோறும் சுவைநலம் சிறிதும் குன்றாமல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பது, வற்றாத ஊற்றாய் அந்த உணர்வை வளர்த்தி செல்வது. இத்தகைய தலங்களெல்லாம் ஒப்புயர்வற்ற நல்ல கவிதைகளை பாடும் திறம் எப்படி அமையும்னா இறைவனின் திருவருள் கொடையினாலே அமைவதாகும். இறைவனுடைய திருவருள் என்கிற அமைப்பு இருந்தால் தான் இப்படி ஒரு நல்ல கவிதைகளை நம்மளால் பழிக்க முடியும். இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு கவிதையை அமைத்தார் எங்கள் சித்தப்பா. நல்ல கவிதை என்பதுதான் தூய ஞான சான்றோர்வால் எல்லையிலா நுண்ணூர் புலமை, இனிய உணர்ச்சி பெருக்கதனால் சொல்லில் பொருளில் சிறந்தோங்கி நினைக்கும் தோறும் சுவை பெருகி வல்ல இறைவன் அருட்கொடையாய் வளங்கள் சிறப்ப மலர்ந்து நிற்கும். இந்த மேலே சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கி அப்படியே ஒரு கவிதையாக எழுதி அமைக்கிறார். அப்படி ஒரு பேராற்றல். நல்ல கவிதை என்பதுதான் தூய ஞான சான்றோர்பால் எல்லையிலா நுண்ணூர் புலமை, இனிய உணர்ச்சி பெருக்கதனால் சொல்லில் பொருளில் சிறந்தோங்கி நினைக்குந்தோறும் சுவை பெருகி வல்ல இறைவன் அருட்கொடையாய் வளங்கள் சிறப்ப மலர்ந்து நிற்கும். மேலே சொன்ன அந்த 3 வரியில சொன்ன அந்த நலங்கள்லாம் இறைவனுடைய அருட்கொடையால அது மலர்ந்து நிற்கும், நம்முடைய உள்ளத்தில் மலர்ந்து அந்த கவிதையாக வெளிப்படும் என்று அருமையான அதை கவிதையாக ஆக்கினார். அத்தகைய இறையருள் பயனாம் பாடல்களின் அரிய பெரிய நுண்ணிய பொருள்களை ஆராய்ந்து அளந்து கூறுதல் என்பது நம்மனோருக்கு எளிதில் இயலுகின்ற செயல் அல்ல. அதன் பொருள் நலங்கள் நம்முடைய அறிவாற்றலுக்கும்
தவ நலத்திற்கும் ஞானத்திற்கும் ஏற்ப எல்லையின்றி பறந்து விரிந்து கொண்டே செல்லும். எல்லையற்ற பல பொருள் நுட்ப குறிப்புகளை உயர்த்தி கொண்டு செல்லவல்ல தன்மையதாலே சிறந்த கவிதை என தெளியப்படுவதற்குரிய சீரிய சான்றாகும். சிறந்த நல்ல கவிதை என தெளியப்படுவதற்கு செய்யுள் எதுவாக இருந்தாலும் அதனை சுற்றி அளவிடற்கரியதொரு பொருட்குறிப்பு சூழ்நிலை மிளிர்ந்து கொண்டே இருக்கும். கவிஞன் கருதியதும் கூறியதும் ஒரே கருத்தாயினும் அந்த கருத்தே மிக விரிந்து பறந்து அவன் கருதாத வேறு பல ஏய்வுடைய நற்கருத்துக்களையும் தன்கண் பொலிய தோற்றுவித்துக் கொண்டே திகழும். இதெல்லாம் அப்படியே சேர்த்து இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு கவிதையாக்கினார். நல்ல இசை கவிஞர் திறம் தெரிந்து ஆய்ந்து நயம் நனி பொருந்திட ஆளும் சொல்லில் நுண்பொருள் துதைந்து நன்று ஒளிர்ந்து சுவைமிக பெருகி நின்று ஓங்கி எல்லையின்றாக எழில்மிக விரிந்தே இனிதுர விளங்கிடும் அணைய பல்பொருள் பொதுளப் பாடுமா வரல பாவலரு பெருமை யார் பகர்வார். அப்படிப்பட்ட அந்த பாவலருடைய பெருமை, இந்த பாடி அந்த ஆசிரியனுடைய பெருமையை யாராலும் சொல்ல முடியும்? மாணிக்கவாசகர் இந்த பாட்டை அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா நல்லிசை கவிஞர் மாணிக்கவாசகர் திறம் தெரிந்து ஆராய்ந்து பாடினார், நயம் நனி பொருந்திட பாடினார். அவர் ஆளுகின்ற அந்த சொல்லில் அந்த நுண்பொருளில் துதைந்து நன்று ஒளிர்ந்து சுவை பெருக பாடினார். எல்லையின்றாக எழில்மிக விரித்து பாடினார். இனிதுர விளங்கி பாடினார். இனிய இந்த பல்பொருள் பொதுள பாடுமாறு வல்ல மாணிக்கவாசகரை போன்ற பாவலர் பெருமக்களை யார் பகர முடியும்? அவருடைய பெருமை யாரால சொல்ல முடியும் என்று மேலே உரைநடையில் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அப்படியே ஒரு கவிதையாக அமைத்திருக்கிறார் புலவரேறு நாரா முருகவேளவர்கள். கவியரசரும் கவிதை அரசும் எளிமையான நடையில் தெளிவான முறையில் இனிய சுவைமிக்க கருத்துக்கள் பொதிந்து பொதுளும்படியாக கற்பவர் உள்ளம் கவலை தவிர்ந்து களிப்புற்று நிகழும் நிலையிலும் எவரொருவர் அழகுற அமைய பாடவல்லவராக திகழ்கின்றனரோ அவரே சிறந்த கவிஞர். கவிஞர்களுக்குள்ளே தலை சிறந்த பெருங்கவியரசர் என்று போற்றத்தக்கவராகும். கவிஞர்களில் சிறந்த கவிஞர் அதுக்குள்ள பெருங்கவிஞர், தலை சிறந்த பெருங்கவிஞராக இருக்கணும்னா எளிமையான நடை இருக்கணும், தெளிவான முறையில் இனிய சுவையுள்ளதாக இருக்கணும், கருத்துக்கள் அப்படியே அது செறிவாக இருக்கணும், கருத்துக்கள் பொதிந்து பொதுளும்படியாக இருக்கணும். கற்பவர் உள்ளம் அதை படிக்கிற போது அவங்க உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் தவிர்ந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும். எவரொருவர் அப்படி அழகு அமைய பாட வல்லவராக திகழ்கின்றவர்களோ அவர்கள்தான் சிறந்த கவிஞர். கவிஞர்களுக்குள்ளேயே தலை சிறந்த பெருங்கவிஞர் என்று போற்றத்தக்கவர்கள். எவரொருவர் எளிய நல்ல இனிய எவரொருவர் எளிய நல்ல இனிய எழில் சொற்களினால் சுவை பெருக தெளிவு மிக துயர்வோக்கி மகிழ்வுறுத்தி நவையொழிக்கும் பாடல்கள் நலம்புதுள பாடுவரோ அவர் கவிஞர். கவிஞருளே அரசர் என திகழ்ந்தொழிவார். இதையும் அப்பா எழுதின பாட்டு தான், சித்தப்பா எழுதின பாட்டு தான். இந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே கவிதையாக ஆக்குது. இந்த அடிப்படையில் செவ்விதில் ஆராய்ந்து கருதினால், இந்த சொன்ன அடிப்படையில் நம்ம பார்த்தோமானால் மாணிக்கவாசகர் ஒப்புயர்வற்ற ஒரு சிறந்த பெருங்கவியரசர் ஆக திகழ்கிறார். அவர் அருளி செய்த திருவாசகம் ஈடும் எடுப்பும் அற்ற உயரிய கவிதை அரசு. அவர்தான் பெருங்கவிஞர், அவர்தான் கவிதை அரசர் என தகுந்த தெய்வீக பேரிலக்கியமாக திருவாசகம் அமைந்திருக்கிறது. சிறந்த இனிய கவிதைகளை தேர்ந்து உணர்வதும் அவற்றை திறம் தெரிந்து சுவைத்து மகிழ்ந்து இன்புறுவதும், நல்ல கவிதைகளை பார்த்து தேர்வு செய்து படிக்கணும், அவற்றை திறம் தெரிந்து அதில் இருக்கிற அந்த இனிமை சுவைகள் எல்லாம் சுவைத்து மகிழ்ந்து இன்புறணும். நம் மனித வாழ்க்கையை அப்படியெல்லாம் பண்ணால் நம்முடைய மனித வாழ்க்கை புனிதமாகி கொள்ளும் வழிகளுள் ஒன்றாகும். அதுதான் நம்ம வாழ்க்கையை புனிதமாக்கும். இயற்கை காட்சிகளில் காணப்படும் பல்வேறு வகையான அழகின் திறங்களை, இயற்கை காட்சிகளில் காணப்படுகிற பல்வேறு வகையான அழகினுடைய திறங்களை எல்லாம் கூர்ந்து நோக்கி சிந்தித்து இன்புறுகின்ற உளநலம் வாய்ந்தவர்களுக்கு நம்முடைய மனித வாழ்வின் மறைபொருள் நுட்பங்கள் ஆழ்ந்து இனிது ஆராயும் அறிவு நிலையில் இருக்கும். சமயம் தத்துவம் முதலிய உயர்ந்த புனிதமான துறைகளில் ஈடுபட்டு உயர பறந்து மேலெழுந்து செல்லும் ஆன்மீக நிலையினருக்கும் ஒழுக்க தூய்மை இறையருள் பேற்றையும் பெரிதும் விரும்பி தேடி
அடைய முயலும் சிறந்து உயர்ந்த குறிக்கோள் கொண்டவர்களுக்கும் ஒரு நல்ல இனிய சிறந்த கவிதையினைப் போல நிலையான அழகுடையதாகவும் உள்ளத்தில் நன்கு பதிந்து இன்பம் விளைவதற்கும் விளங்குவதும் பிரிதும் தவிர வேறு எதுவும் இல்லை. இதை அப்படியே கவிதையாக்கினார். மேலே சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் இயற்கை எழிற்கு இன்புறுதல், வாழ்வியலை ஆய்தல், மயற்கையரும் மெய்யுணர்வு வானில் உயர்ச்சியுறல் நல் ஒழுக்கில் நின்று அருளை நாடல் உடையவர்கட்கு இல்லை இலக்கியம் போல் இன்பு. அப்படியே ஒரு கவிதையாக்குனார். அரியனல் இயற்கை அழகினை ஆராய்ந்து அகங்களித்து இன்புறுபவர்க்கு இருவும் வாழ்க்கை மறைபொருள் பலவும் மதித்துணர் அறிஞர்கள் தமக்கும் விரிவுறு சமய மெய்யுணர்வு ஒளியில் விரும்பி மேன்மேல் படர்பவர்க்கும் திருவருள் ஒழுக்கம் செறிந்த தூயவர்க்கும் சிறந்தனர் கவிதையே இன்பாம் என்று 2 கவிதைகளில் மேலே சொன்ன கருத்துக்களை எல்லாம் திரட்டி கொடுத்திருக்கிறார். நலம் சிறந்த ஓர் இனிய கவிதையானது வாழ்வியல் கவலைகளால் வருந்தி நிற்கும் மனங்களுக்கு நோய் தணிக்கும் மருந்தாக பயன்படுகிறது. நலம் சிறந்த ஒரு இனிய கவிதைனா நம்முடைய கவலைகளெல்லாம் நீக்கிற மருந்து, நோய் நீக்குகிற ஒரு மருந்தாக இருக்கணும். உலகியல் கொடுமைகளை உணர்ந்து சில்லிட்டு போன உள்ளங்களுக்கு, உலகியல் இருக்கிற கொடுமைகள்லாம் உணர்ந்து சில்லிட்டு போன உலங்களுக்கு, வருந்துகின்ற துயருறுகின்ற உள்ளங்களுக்கு தெம்பூட்டி உணர்வளிக்கும் காலை கதிரவனின் ஒளிமிகுந்த கதிர்களாக விளங்குவது கவிதை. கொடிய வழி நெறிகளிலே பழகி இடிதகவான நடத்தையே பயின்று கரைவடிந்து போன நம்முடைய இதயங்களுக்கு அழுக்கு அகற்றும் அழகிய தெளிநீர் ஓடையாக திகழ்கின்றது திருவாசகம். அறிவு ஆற்றல் மிக்கு பண்பட்ட தூய அகங்களுக்கு அரும்பரல் இன்ப விருந்தாக மிளர்கிறது. இந்த மேலே சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு கவிதையில் அமைத்தார். மனக்கவலை தீர்க்கும் மருந்தாகும். நல்ல கவிதைனா படிக்கிறவங்களுக்கு அந்த மனத்தில் நோய் இருந்தால் போயிடும். மனக்கவலை தீர்க்கும் மருந்தாகும், எல்லாம் நினைப்பரிய தீக்குணமும் நீக்கும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் நீக்கும். தனக்கிணையில் ஞாயிறாய் தெள்ளமிழ் வான் ஆராய் தேனூற்றாய் மாதிருந்தாம் நற்கவிதை மாண்பு. இந்த கவிதைக்கு இருக்கிய மாண்புகள் அது மனக்கவலையை தீர்க்கணும். அப்படி தீர்க்கின்ற மருந்தாக அமையணும். நினைப்பரிய உள்ளத்தில் இருக்கிற தீய குணங்களை நீக்கணும். இணையில்லாத பெரிய பேரொழியாக ஞாயிறு போல விளங்கணும். நல்ல அமிழ்தம் போன்றவற்றை தேன் போல விருந்தாக கொடுக்கணும். அதுதான் நல்ல கவிதைக்கு மாண்பு. மனக்கவலை தீர்க்கும் மருந்தாகும், எல்லாம் நினைப்பரிய தீக்குணமும் நீக்கும். தனக்கிணையில் ஞாயிறாய் தெள்ளமிழ் வான் யாராய் தேனூற்றாய் மாவிருந்தாய் நற்கவிதை மாண்பு. அடுத்து இலக்கிய திறன். திருவாசகத்தில் இலக்கிய திறன். திருவாசகம் தோன்றிய காலம் தொட்டு அதனை நம் தமிழக மக்கள் அனைவரும் ஓதி 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 மகிழ்ந்து பயன்பெற்று வருகிறார்கள். எத்துணையோ பல நூற்றாண்டுகளாக திருவாசகம் தமிழ் மக்களால் பெரிதும் மதித்து துதித்து போற்றப்பட்டு வருகிறது. திருக்கோயில்களிலும் வீடுகளிலும் தமிழக மக்கள் அதனை பயின்று ஓதி இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள். வாழையடி வாழையாக வந்துள்ள நமது தமிழ் சான்றோர் பெருமக்கள், தவ ஞானிகள், அருளாளர்கள் ஆகிய பலரும் திருவாசகத்தினை பெரிதும் ஈடுபட்டு அதனை முறையாக ஓதி தம் பாடல்களில் அதனை பெரிதும் அன்புடன் எடுத்து கையாண்டு போற்றி புகழ்ந்து பாராட்டி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் திருவாசகத்தின் இணையற்ற இலக்கிய திறன்களை விளக்க போதியவனவாகும். எனினும் இது மாதிரி இருக்கு. இதெல்லாம் இதுவரை சொன்ன கருத்துக்களே போதும் அதனுடைய இலக்கிய திறனுக்கு. இணையற்ற ஒரு இலக்கிய திறமாக, இலக்கிய நூலாக அது விளங்குகிறது என்பதற்கு. ஆனாலும் அதன் அரும்பெரும் இலக்கிய திறனை தெற்றென அறிந்துதற்கு, நம் உடனே அறிந்து கொள்வதற்கு, தெளிவாக அறிந்து கொள்வதற்கு அதன் கண் போதரும் அதில் இருக்கிற ஒரு சில பாடல்களில் சொற்பொருள் நுட்பங்களை மட்டுமாய் ஈண்டு இயன்றவரை இனிது முயன்று காண்போம். இதுவே போதும். அந்த சிறுவாசகம் ஒரு நல்ல இணையற்ற ஒரு இலக்கியம் என்பதற்கு. மேலே சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பாடல்கள் இருக்கிற ஒரு சில பாடல்களின் சொற்பொருள் நுட்பங்களை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால், அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறிது இங்கு அது பற்றி ஆய்வோம். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில்
குருவடியில் வந்து தம்மை ஆட்கொண்டருள் இறைவனை அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க என்று பாடியிருக்கிறார். திருவண்ட பகுதியில் பாடியிருக்கிறார். அப்படி தொடர்ந்து பாடினார் என்னும் அகவலில் சிறப்புற போற்றியிருக்கிறார். அண்டத்தரும்பரல் மேகன் வாழ்க அப்படின்னு ஆரம்பித்து ஒரு நிறைய பாடிட்டே போவார். இறைவனை ஓர் அரும்பெரும் மேகமாக உருவகம் செய்து 31 வரிகளில தொடர்ந்து 66வது வரியிலிருந்து 95 வரி வரையில் அப்படியே தொடர்ந்து அவரை போற்றி கொண்டே போகிறார். 31 வரிகளில மிக விரிவாகவும் அழகாகவும் மாணிக்கவாசகர் இறைவனுடைய அந்த அரும்பெறல் மேகம் போன்ற உருவகம் செய்து அந்த வெளியில் கிடைக்கியிருக்கிறார். அந்த போற்றுகிற அப்படி பாடியிருக்கிற திறம் பெரிதும் வியந்து நயந்து சுவக்கத்தக்கதாக விளங்குகிறது. பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையிலேறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புலப் பந்தனை வாளரவு எரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடழில் தோன்றி வான்ஒளி மிளிர எந்தம்பிறவியில் கோபம் மிகுத்து முரசு எறிந்து மாப்பெருங்கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள் நுந்துணி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தவிட்ட வரையுற கேதக்கூட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒருவே தேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகித் தளர்வடும் அவப்பெரும் தாபம் நீங்காதசைந்தன ஆயிடை வானப்பேர் யாற்றகவையில் பாய்ந்து எழுந்து இன்பம் பெருஞ்சொழி கொழித்து சுழித்து எம் பந்தமா கரை பொருது அலைத்து இடித்து ஊழூழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்வரித்து எழுந்து உருவ அருள்நீர் ஒட்டா அருவரை சந்தின் வான் சிறை கட்டி வட்டவிழ் வெறிமரக் குளவாய் கோலி நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்குள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க. இது அருமையாக பாடியிருக்கிறார். இந்த பாடலுடைய பொருள் மிக மேலான இன்பப் பழங்கடலாக விளங்குவது சிவம். மிக மேலான இன்பப் பழங்கடலாக விளங்குவது சிவம். அந்த சிவம் கரிய பெரிய மேகம் போல தோன்றி திருப்பெருந்துறை என்னும் மலையின் மீது ஏறி, அந்த மேகம் அப்படியே திருப்பெருந்து என்கிற மலையின் மீது ஏறி விந்து தத்துவம் ஆகிய மின்னல் ஒளியினை எல்லா திசைகளையும் பரவுமாறு செய்து ஐம்புல அவாக்களாகிய பாம்புகள் இரிய உலகியல் துன்பங்களில் கோடைகால வெம்மை ஒழியவும் அருள்மழையாக பொழிந்தது. மழை பொழியுங்கால் மின்னலும் இடியும் தோன்றுதல் இயல்பு. அந்த மழை பெய்கிற போது மின்னலும் இடியும் தோன்றுவது இயல்பு. சிவ அருள்மழை என்கிற மழையை பொழிகிறகால் விந்து தத்துவம் மின்னலாக மின்னியது, நாத தத்துவம் இடிபோல் இடித்தது, இடித்து முழங்கியது. மின்னியும் இடித்தும் மழை பொழியும் நிலையில் அந்த இந்திர கோப பூச்சிகள் பரவி, அது ஒரு வகையான பூச்சி, அந்த பூச்சிகள் பெருகும், பூச்சிகள் பரவி பெருகும். அந்த மின்மினி பூச்சின்னு சொல்லுவாங்க. உயிர்களின் அளவில்லாத பிறவிகள் இந்த பூச்சிகள் போல மிகுந்து காணப்படுகின்றன. கார்காலத்தில் தோன்றிய பூக்கள் மலர்வது போல அச்சிவத்தின் அஞ்சல் என்கிற திருக்கை விளங்கியது. கார்காலத்தில் தோன்றிய பூக்கள் மலர்வது போல அந்த சிவத்தினுடைய திருக்கை அஞ்சேல் என்று அப்படி காட்டுதான். காந்தல் மலர்களைப் போல அடியார்களின் கூப்பிய கைகள் திகழ்ந்தன. காந்தல் மலர் எப்படி அப்படி கூம்பன மாதிரி இருக்கும், அது அடியார்கள் கைகூப்பி இருப்பது போல இருக்குதான். அருளாகிய வெள்ளம் இன்பச் சுழிகளை சுழல விட்டு கொண்டு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த வெள்ளம் இன்பம் என்கிற சுழிகளை சுழல விட்டு கொண்டே ஓடுகிறது. இவ் அருள் வெள்ளத்தின் நீரை தலைப்பட்டு பருகுதற்கு தவப்பேறு ஒரு சற்றும் வாய்க்காத பேதை உயிர்களாகிய மான் கூட்டங்கள் பிறவி துன்பமாகிய அந்த தாகம் நீர் விடாய் மேற்கொண்டு அறுவகை பொய்ச்சமயங்களாகிய காணல் நீரினை உண்மை நீர் என்று மயங்கி அலைந்து திரிந்து வருகின்றன. இந்த அருள் வெள்ளத்தில், அந்த வெள்ளத்தில் போய் நீரை பருகுவதற்கு தயங்கி இருக்கிற அந்த பேதை போன்ற உயிர்கள் மானாக இங்கே உருவகப்படுத்தப்பட்டு அந்த மான் கூட்டங்கள் பிறவி துன்பமாகிய அந்த நீர் விடாய் தாகம் தீர்ப்பதற்கு அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் என்ன பண்ணுதான், அறுவகை சமயங்களாக இருக்கிற பொய்ச்சமயங்களாகிய காணல் நீரை போல இருக்கிற அங்கே போய் சென்று உண்மை நீர் என்றதை மயங்கி அலைந்து திரிந்து வருந்துகின்றன. இந்நிலையில் அருள் வெள்ளமானது பெருகுதலால் மலப்பிணிப்பு ஆகிய பந்தம் என்னும் ஆற்றின் கரைகள்
இருபுறத்தும் இடிந்து சிதைந்து அழிகின்றன. அந்த வெள்ளம் பெருகி ஓடுது. அந்த மலைப்பிணிப்பு என்கிற அந்த கட்டு பந்தம் ஆற்றின் 2 கரைகள் இருபுறத்தும் அப்படியே இடிஞ்சு சிதைஞ்சு கரைஞ்சி போதும். இரு வினைகளாகிய மாமரங்கள் வேரோடு வீழ்த்தப்படுகின்றன. அந்த ஆணவம் கண்மம் என்கிறெல்லாம் அப்படியே வேரோடு வீழ்த்தப்படுகின்றன. இந்த இரு அருள் வெள்ளத்தினை அடியார்கள் தங்கள் உள்ளமாகிய பெரிய குளங்களில் நிரப்பிக் கொள்கிறார்கள். அங்கனம் நிரப்பிக்கொண்ட அடியார்களாகிய உழவர்கள் வழிபாடு என்னும் வயலில் அன்பு என்னும் விதையினை விதைத்து பேரின்பம் ஆகிய பயிரை விளையும்படி செய்து சிவபோகம் என்னும் சிறந்த பயனை நிரம்ப துய்த்து மகிழ்கின்றார்கள். இங்கனம் அருச்சனையாகிய வயலில் அன்பாகிய விதையை விதைத்து தொண்டர்களாகிய உழவர்கள் அனுபவித்து இன்புறும் படி தந்த அண்டத்து அரும்பெறல் மேகனாகிய சிவபெருமான் நீடு இனிது வாழ்க என்று மேலே குறிப்பிடப்பட்ட அந்த திருவாசக வரிகளுக்கு அருமையான ஒரு உரையை சொல்லி இந்த திருவண்ட பகுதியில் திரண்ட பொருளை சொல்லியிருக்கிறார். இனி இலக்கிய சுவைத்திறன். இனிய அழகிய பகுதியின் கண் எல்லாம் வல்ல இறைவனை அவனுடைய பேரருள் பெற்றிமை பற்றி, பேரருள் தன்மை பற்றி, பெற்றின தன்மை, பேரருள் தன்மை பற்றி மேகம் என்று குறிப்பிட்டு சிறப்பித்து உரைக்க தலைப்பட்ட மணிவாசக பெருமான் இறைவனுடைய பேரருள் திறமை மேகம் போல இருக்கிறது என்று அண்டத்து அரும்பெறல் மேகன் என்று போட்டிருக்கிறார். அப்படி அவர் சொன்னதற்கு என்ன காரணம்? தலைப்பட்ட மாணிக்க வாசகர் அவர் அடிப்படை கருத்தினையே படிப்படியாக தொடர்புடைய மேகம் பற்றி வந்தனால அதை அந்த மேகம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டே கடல், மலை, மின்னல், இடி, அரவு, பாம்பு, கோடை, மழை, அந்த பூக்கள், தோன்றி பூ, தம்பல பூச்சி என்கிற அந்த பூச்சிகள், காந்தல் மலர், வெள்ளம், அந்த சுழித்து ஓடுகிற நிலை, கரை, மரம், காணல் நீர், மான் கூட்டம், குளம், வயல், உழவர், விதை, பயிர் என்னும் பலவற்றையும் ஒரு தொடர்புடைய தொகுப்பாக அமைத்திருக்கிறார். அந்த மேகம் என்பது சொன்னார். மேகம் போல விளங்குகிறான் அண்டத்து அரும்பெறல் மேகன் என்று சொன்னார். அதனால் இந்த மேகத்தில் மழை பொழியும், அது கடலில் கலக்கனால மலை சொன்னார், கடல் சொன்னார், மின்னல் சொன்னார், இடி சொன்னார், அரவு பாம்பு சொன்னார், கோடை என்கிற சொன்னார் வெம்மைக்கு, மழை, தோன்றி பூ, தம்பலப்பூ, காந்தல் மலர், வெள்ளை, சுழி, கரை, மரம், காணல் நீர், மான் கூட்டம், குளம், வயல், உழவர், விதை, பயிர் என்று பலவற்றையும் அது ஒரு தொடர்புடப்படுத்தி தொகுத்தமைத்து வரிசையாக்கி அவைகள் பலவற்றினையும் அழகுற இணைத்தும் பிணைத்தும் நீண்டதாகதோர் உருவகம் செய்தும் இறைவனின் திருவருள் சிறப்பினை விளக்கியுள்ள திறம் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் கழிவரும் சுவை பயக்கும் இலக்கிய நலம் செறிந்ததொன்றாகும். திருவாசகத்தின் இலக்கிய சுவை நலத்தின் திறத்திற்கு இந்த மேலே சொன்ன இந்த பாடல் வரிகள் ஒரு சிறந்த இனிய அருமையான அரும்பெறல் எடுத்துக்காட்டாக இருக்கிறது எனலாம். அடுத்து உருவகம். ஒரு கவிஞன் தன் உள்ளத்தில் தோன்றும் நுண்ணிய கருத்துக்களை எல்லாம் ஏனையோர் உள்ளங்களிலும் நன்கினிது பதியும்படி ஒரு உருவம் கொடுத்து திண்ணிய பொருளாக்கி அழகும் சுவையும் அமையுமாறு வெளிப்படுத்துகின்ற ஒரு அரும்பெறல் அணியே உருவகம் ஆகும். அது சொல்லுகிற போதே அந்த மனசில் அப்படியே அதை தைக்கணும், அப்படியே மனசில் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நல்ல நிலையில் அது பாடப்படும், அழகாக இருக்கணும், சுவையாக இருக்கணும், நல்ல பொருள் செறிவாக இருக்கணும். அதுதான் அதற்கு வேண்டிய அரும்பெறல். அதுக்கு எல்லாம் பயன்படுவது அணி இலக்கணம் என்று சொல்லப்படுகிற அணி இலக்கணம், அது உருவகம் எனப்படும். அந்த கவிதை துறையில் உருவகம் என்னும் அணியானது மிகவும் முதன்மையானதும் சிறப்பும் அருமைப்பாடும் வாய்ந்தது. அந்த உருவகம் என்கிற அந்த யாப்பில் இருக்கிற ஒரு அணி ரொம்ப முதன்மையானதும் சிறப்பும் அருமைப்பாடும் வாய்ந்ததாக உள்ளது. அருவமாகவும் நுண்மையாகவும் திகழும் கருத்துக்களுக்கும் பண்புகளுக்கும் ஒரு அழகிய பருவடிவம் படைத்து கொடுக்கணும். அப்படி கண்ணால் காண முடியாத பொருளை காட்டுகிற மாதிரி ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்லணும். மிகவும் முதன்மை சிறப்பு அருவமாகவும் நுண்மையாகவும் திகழும் கருத்துக்களுக்கு பண்புகளுக்கும் ஒரு அழகிய பருவடிவம் படைத்து கொடுத்து அவற்றை அனைவருடைய மனக்கண்ணுக்கும் புலப்படுத்துமாறு கொணர்ந்து நிறுத்தி விளக்க வேண்டும். அதுதான் உருவகணியினுடைய சிறப்பியல்பு. இந்த துணை சிறந்த உருவகங்களை மிக பொருத்தமாகவும் சிறப்பாகவும் கையாளுகிற திறன், அந்த உருவகத்தை பொருத்தமாக கையாளணும், சிறப்பாக கையாளணும். அப்படிப்பட்ட அந்த திறன், பெருமை, புலமை நலம் எய்தப்பெற்ற
ஒரு சில மேதைகளுக்கே அது அமையும். இதெல்லாம் யாருக்கு அமையும்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அமையும். அப்படி உருவக வகைகள், அந்த உருவகம் எத்தனை வகைப்படும்? இத்தகைய சிறந்த புலமை நலம் கைவரப்பெறாதவர்களுக்கு தம்முடைய கவிதைகளில் உருவகம் புணர்த்தல் எளிதில் இயல மாட்டாது. அந்த உருவகத்தை எப்படி இணைக்கிறது அப்படி எளிதில் அவங்களுக்கெல்லாம் இயங்காது. பல பேருக்கு அமையலை. மிக முயன்று ஓரோ வழி உருவகம் புனைந்தாலும், அப்படியே முயற்சி செய்து ஒரு வகையில் அந்த உருவகத்தை அமைத்தாலும் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதை போல, அது பிள்ளையார் நினைச்சுன்னு பிடிக்கிறாங்க, அது குரங்கு மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி உருவகங்களை சரியாக கையாளாமல் இருக்கிறார்கள். அது ஒன்றில் அடங்கி மற்றொன்றில் சென்று அது ஒன்று நினைக்க போய் அது ஒன்றாக மாறி அது வேறொன்றாக நிற்கும். அறவே பிழைபட்டு முடிந்து ஒழியும். இன்னொரு அணைய இந்த பிழைபட்ட உருவங்களையே மிக்சட் மெட்டஃபர், ஆங்கிலத்தில் மிக்சட் மெட்டஃபர், நல்ல கலவை உருவகம். அதை சரியாக செய்யலைன்னா அது உருவகத்தை கலவை உருவகம் பல வகையாக கலந்துருக்கிறது, ஒரு புரியுமில்லாமல் குழப்பமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது அப்படியே ஆங்கிலத்தில் ஒரு சொன்னார், ஐ ஸ்மெல் எ ரேட். ஒருத்தர் சொல்கிறார், ஐ ஸ்மெல் எ ரேட், இட் இஸ் ஆன் தி ஏர், ஐ ஷால் நிப் இட் இன் பட் என்று ஆங்கில மொழி சொற்றொடர் போல்வன இக்கலவை உருவகத்திற்கு பொருத்தமான நல்ல எடுத்துக்காட்டாகும். ஐ ஸ்மெல் எ ரேட், இட் இஸ் ஆன் தி ஏர், ஐ ஷால் நிப் இட் தி பட் அப்படி என்று சொல்லுகிறார். இங்கனம் ஒன்றில் தொடங்கி அவர் எலியை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அப்புறம் காற்றை பற்றி சொன்னார். அப்புறம் ஒரு பூ மொட்டு பற்றி சொல்லிட்டார். அவருக்கு சரியாக சொல்ல வரல. அது அப்படி ஒரு ஆங்கில மொழிச்சொடரில் அப்படி இருக்குது. இது கலவை உருவகத்திற்கு பொருத்தமான நல்ல எடுத்துக்காட்டு. இங்கனம் ஒன்றில் தொடங்கி மற்றொன்றிற்கு சென்று பிழைபட முடிந்தது. அவர் சொல்ல ஆரம்பித்தது எலியை பற்றி, ஆனால் முடித்தது பூ மொட்டை பற்றி சொல்ல முடித்தார். இங்கனம் ஒன்றில் தொடங்கி மற்றொன்றிற்கு சென்று வேறொன்றாக பிழைபட முடிந்தது. ஒன்றோடு ஒன்று இயல்பான தொடர்பும் இயைபும் பொருந்துமாறு திறன் தெரிந்து சேர்தல் வேண்டும். நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அது தொடர்ச்சியாக சொல்லணும், அது தொடர்பாக சொல்லணும். ஒரு சிறந்த பெருங்கவிஞர் பெருமக்களுக்கு இதெல்லாம் சிறப்பாக அமையும். இதனை இயைபு உருவகம் என்று வழங்குவார்கள். மேலும் இந்த இயைபு உருவகத்தினையே அரைகுறையாக செய்து விடுக்காமல் முழுவதும் அமைதி பொருந்துமாறு முற்றாக எடுத்து நீள பிணைத்து தொடுத்து முடித்தல் என்பது ஒரு அழகிய பெரிய கலைத்திறன் என்பதில் ஐயமில்லை. இதெல்லாம் ஒழுங்காக சேர்த்து அதை முற்றாக பொருந்துமாறு செய்து அதை நன்றாக பிணைத்து தொடுத்து கடைசியாக கொண்டு வந்து முடிக்கணும். இங்கனம் எடுத்த கருத்தினை படிப்படியாக வளர்த்து சொல்லி கொண்டே வந்து பொருத்தமாக இயைத்து நீள தொடுக்கு வந்து கடைசியில் முடிக்கணும். அப்படி செய்யப்படுகிறதற்கு அது முற்று உருவகம், சஸ்டைன்டு மெட்டஃபர். முதல்ல சொன்னது மிக்சட் மெட்டஃபர், கலவை உருவகம். இது முற்று உருவகம், சஸ்டைன்டு மெட்டஃபர் என்று பெயர். இயைபு முற்று உருவகம். தனித்தனியே பல இடங்களில் சிதறி பிரிந்து கிடக்கிற பொருள்களை எல்லாம் ஒருங்கு தொகுத்து தொடர்புபடுத்தி அருங்கலை திறத்தால் நம்மனோர் சிந்தனை உணர்வுக்கு தெவிட்டாத விருந்தளித்து உவகை சுவை ஊட்டி நிற்கும் மாட்சிமை உடையது இயைபு முற்று உருவகம். இயைபு முற்று எதுன்னா, தனித்தனியாக சிதறி கிடக்கிற அந்த பிரிந்து கிடக்கிற பொருள்களை எல்லாம் ஒழுங்காக தொகுத்து தொடர்புபடுத்தி அதை அருங்கலைத்திறத்தால், நமக்கு இருக்கிற அந்த கலைத்திறத்தால் நம்மனோருடைய சிந்தனை உணர்வுக்கு ஒரு தெவிட்டாத விருந்து போல உவகை சுவை ஊட்டி மாட்சிமை உடையதாக அமைப்பது தான் இயைபு முற்று உருவகம். அப்படி ஒரு அணி இருக்குது, இயைபு முற்று உருவகம் என்னும் அணி. இயைபு முற்று உருவக அணி திருவண்ட பகுதி என்னும் திருவாசக பாடலில் இத்துணை சிறந்த இயைபு முற்று உருவக அணியானது இணையற்ற எழில்மிக்க முறையில் அமைந்திருக்கிறது. திருவாசகத்தின் இலக்கிய திறனை விளக்குவதற்கு இந்த திருவண்ட பகுதியில் வருகிற இயைபு முற்று உருவக அணி போதிய சான்றாக விளங்குகிறது. உருவக பொருத்தம். மாணிக்கவாசகர் சிவபெருமானை பரமானந்த பழங்கடல் என்று குறிப்பிடுகிறார். இந்த கடல் எல்லையற்று பறந்து விரிந்து விளங்குவது கடல். இறைவனும் அத்தகைய நிலை கொண்டவன். எல்லை கிடையாது, பறந்திருப்பவன், விரிந்திருப்பவன். அதனால பரமானந்த பழங்கடல் என்று சொன்னார். உலகை சூழ்ந்து கிடக்கும் கடல்களின் வேறு பிரித்து இறைவனை உணர்த்துவதற்காக அது பழங்கடல் என்று சொன்னார். பரமானந்த கடல், அதுவும் பரம ஆனந்த கடல் எனவும் சிறப்பித்து சொன்னார். கடல் நீரே மேகமாக மாறி வருவது போல இறைவனே குருவடிவாக தன்று தோன்றி அருளி போந்தது எழுந்தருளி போந்த அருமைப்பாட்டை சிறப்பாக விளக்கும் பொருட்டு
அண்டத்து அரும்பெறல் மேகன் என்று சொன்னார். கடல் நீரே மேகமாகி வருவது போல இறைவனே குருவடிவாக தோன்றினான் என்பதற்கு அண்டத்து அரும்பெறல் மேகன் என்று அருமையாக எடுத்து சொன்னார். மழை பெய்து உலகை காப்பது மேகம். மழை மூலமாக உலக மக்கள், உலகத்தில் இருக்கிற பயிர்கள் எல்லாம் வளர்கின்றன. அந்த பயிர்களை உண்டு உயிர்கள் வாழ்கின்றன. அதனால் உலக மக்களுடைய வாழ்க்கைக்கும் உயிரினங்களுக்கும் மழை ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அதனால் மழை பெய்து உலகை காக்குகிறது. அதுக்கு மேகம் அடிப்படை. அருள் சொரிந்து உயிர்களை காத்து நலம் புரியும் இறைவனின் இயல்புக்கு ஒருபுடை உமையாகும். அப்படி அந்த மேகத்தை பெருமானுக்கு சொன்னது. இது ஒருபுடையான ஒரு சிறந்த உருவகம், ஒருபுடை ஓமையாகும். மேகம் போன்று வரையா வன்மையுடைய இறைவன், மேகத்தை போன்றே அளவில்லாதவற்றை வன்மையுடைய இறைவனுடைய மேகன் என்று சிறப்பிக்க பெற்றான். அவனது அருமையும் பெருமையும் முறையே அரும்பெறல் அண்டத்து, அரும்பெறல் அண்டத்து என்றும் 2 மொழிகள் அடைமொழிகளால் அரும்பெறல் அண்டத்து மேகன் வாழ்க என்று சொல்லி உணர்த்தி இருக்கிறார். மேகம் ஒரு மலையை சென்று சார்ந்து அங்கேயே தங்கி படிந்து மழை பொழியும் தன்மை போல மேகம்னா அது ஒரு மலை மேலே சென்று அப்படி அந்த மலையோடு சேர்ந்து அதுக்கப்புறம் தான் மழை பொழியும். மலையை போய் முகடு அது முட்டுகிற போது தான் அது மழையாக பொழிகிறது. அங்கே தங்கி படிந்து மழை பொழியும் தன்மையாதல் போல இறைவன் குருநாதர் வடிவம் கொண்டு வந்து திருக்கையிலிருந்து பெயர்ந்து சிறப்புமிக்க திருப்பெருந்துறைக்கு வந்து போந்தருளினான். ஆதலினால் அத்தலத்தினை மலையாக உருவம் செய்து திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, வரையின மலை, திருவார் பெருந்துறை வரையில் ஏறி என்று அந்த பெருமான் மலையில் சென்று மேகம் சென்று சேர்வது போல மேகமும் மலையும் சேருகிற போது தான் மழை போய்கிறது. அதுபோல திருப்பெருந்துறைக்கு போந்தருளிய பெருமான் அத்தலத்தினை மலையாக உருவகம் செய்து திருவார் பெருந்துறை வரையிலேறி என்று சொன்னார். மேகம் மலையின்கண் சென்று தங்கி மழை பெய்யுது தலைப்படுங்கால். அப்படி மேகம் மலையில் போய் அப்படி சேர்ந்து மழை பொழிகிற போது மின்னல் தோன்றும். மின்னல் தோன்றி ஒளி, மின்னல் போன்ற ஒளி தோன்றும். அதுபோல இறைவனுடைய குரு வடிவம் கொண்டு போந்து தனது பேரழிலான ஒளி வடிவை காட்டினான். திருத்தகு மின்னொளி என்று சொன்னார். திருத்தகும் மின்னொளி என்று அந்த வரிகளிலே, அந்த சொற்களிலே இறைவன் எப்படி மலையின் மேலே மழை மேகம் சென்று தங்கி மழை பெய்விக்கிற போது மின்னல் தோன்றுகிறதோ அதுபோல பெருமான் அங்கிருந்து அண்டத்து அரும்பெரும் மேகனாகி விளங்கிய பெருமான் கைலை மலையிலிருந்து திருப்பெருந்துறைக்கு வந்தான். அந்த ஒளி வடிவை காட்டினான் என்பதை திருத்தகு மின்னொளி என்று சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். மேகத்தினின்று மழை பொழிய தலைப்படுங்கால் மின்னல் மட்டும் வராது, மின்னலோட இடியும் சேர்ந்து வரும். அதுதான் இயற்கை. அதுபோல இறைவனுடைய திருவருவர் காட்சி எய்தும் பேறு பெற்ற அடியார்களுக்கு அவனுடைய இறையருளால் மணிகடல், யானை, குழல், மேகம், வண்டு, தும்பி, வீணை, பேரிகை, யாழ் எனும் 10 வித நாதங்கள் முழங்குதல் கேட்கப்பெறும். இறைவனுடைய திருவுருவ காட்சி கோயிலெல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி நல்ல இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் இசைப்பார்கள். 10 விதமான நாதங்களை இசைப்பார்கள். அது முழங்கு கேட்க அந்த முழக்கம். ஆதலின் அனுபவத்தினை முரசு எறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி என்று மாணிக்க வாசகர் மொழிந்தருளியிருக்கிறார். மேகம் மழை பொழியுங்கால் நிகழும் மின்னல் ஒளியும் இடி முழக்கமும் காரணமாக பாம்புகள் இறந்துவிடும். அந்த மின்னல் தாக்கத்தினாலேயும் இடியினுடைய தாக்கத்தினாலேயும் அந்த மழை பெய்கிற நேரத்தில் சில பாம்புகள் எல்லாம் இறந்து போகும். பாம்புகள்லாம் இறந்து போயிடும். அப்படி பாம்புகள் அழிவது இயல்பு. அந்த முறையில் இறைவனுடைய திருவருட் காட்சியும் திருவருள் பேரும் தலைப்பட்ட அடியவர்களுக்கு தம்மை கட்டுறுத்தி பிறவின்கண் செலுத்தி வந்த பந்தனைகள் ஆகிய 50 அவாக்கள் அறவே நீங்கி அழிந்து ஒழிதல் பற்றி 50 பந்தனை வாழ் அரவு இரிய. இங்கே அரவு என்பது பாம்பை கச்சையாக கட்டி கொண்டிருத்தல். அதுபோல 50 பந்தனை வாழறவு இரிய என்று சொன்னார். மேகம் மழை பொழிய தொடங்கினால் கோடை காலத்தில் வெப்பம் குறைந்து தனி குளிர்ச்சி ஏற்படும். அதுபோன்று இறைவனுடைய திருவருளுக்கு உரியரான பின் அடியார்களுடைய துயரங்கள் முடிவுக்கு வருகிறது. இந்த உண்மையை வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப, அந்த வெப்பத்தினாலே கோடையினாலே படுகிற வெப்பத்துயர் அந்த மழை பொழிவதனாலே அப்படியே குளிர்ந்தது என்று சுட்டி காட்டுகிற வகையில் இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமானவர்களுக்கெல்லாம் அவருடைய துயரங்கள் எல்லாம் முடிவெய்துகிறது என்ற உண்மையை வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பை என்று சுட்டி காட்டினார். மேகம் மழை பொழிகின்ற கார்காலத்தில் தோன்றிய காந்தளும் ஆகிய தோன்றி என்கிற ஒரு மலர், காந்தள் ஆகிய பூக்கள் மலரும்.
இந்திர கோப பூச்சிகள் எங்கனும் தோன்றி பறந்து விரைந்து அழிந்து ஒழியும். போய் காத்துல பறந்து கெட்டுப்போம். மாணிக்க வாசகர் இறைவன் குரு வடிவில் எழுந்தருளி அஞ்சேல் என்று அருள் காட்டிய திருக்கையாக தோன்றிய மலரும், அதாவது அந்த தோன்றி என்கிற மலரும், இறைவனை காணப்பெற்று வணங்கி அடியார்களின் கைகூப்பிய நிலையில் இருக்கிற காந்தல் மலரும், இறைவனின் அருளை எய்தப்பெறாத அடியவர்களின் பிறப்பு இறப்பு கவலைகள் அழிந்து விழுதலாகிய அந்த அந்த ஈசல் பூச்சிகள், இந்த இந்திரகோப பூச்சி வந்து ஈசல் என்கிற வகையான பூச்சி, அந்த பூச்சிகள் எங்கும் பரவி செத்து போகுது. அடியார் அந்த அடியாரோட சேர்ந்தவங்க கைகூப்பி வணங்குறவங்க பெருமானுடைய திருவருளுக்கு சேர்ந்தார்கள். பெருமான் அஞ்சேல் என்று அருள் செய்தார். இதற்கு ஆட்படாத அந்த உயிரினங்கள் அந்த பூச்சிகள் போல ஆங்காங்கே பறந்து அழிந்தும் காணப்படுகின்றன என்று பொருத்த முறை உருவகம் செய்து விளக்கியிருக்கிறார். கார்காலத்தில் மழை பொழிவதற்கு முன்னர் வேநீர் காலத்து வெயில் காடுகளில் மான் கூட்டங்கள் ரொம்ப தாகம் கொண்டு அலையும், நீர்விடாய் கொண்டு அலையும். அது வந்து அந்த கானல் நீர் என்று பெய்த்தேர் என்றும் கானல் சொல்ல மிரேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது சென்று அங்கே தான் தண்ணீர் நினைச்சு ஓடி போய் பார்க்க அங்கே இருக்காது. இங்கேருந்து பார்க்கும்போது தண்ணி போல தெரியும். அதான் கானல் நீர், பெய்த்தேர் என்று சொல்வார்கள். அது ஆங்கிலத்தில் மிரேஜ் என்பார்கள். அப்படி மயங்கி ஓடி கிட்ட போனால் நீர் இருக்காது. அப்படி அலைந்து திரிந்து வருந்தும். அப்படி அதை அப்படியே சொல்லி அந்த அறுவகை சமயத்தவர்களையே மான் கூட்டமாக சென்று அவர்கள் தம் பொருந்தாத கொள்கைகளை நீரிடாய் தணிவதற்காக பெய்த்தேர் என்னும் காவல் நீராகவும் இங்கே மாணிக்கவாசர் உருவம் செய்துள்ளார். அந்த கானல் நீராக அறுவகை சமயத்தை சொன்னார். அப்படி அந்த அழிந்து செய்த கூட்டங்களாக ஆன்மாக்களை மான் கூட்டமாக சொன்னார். மழை பொழிதலினால் ஆற்றில் நீர் பெருகும், அருள் வெள்ளம் என்றும் அதன் கண் சுழித்து கொழித்தலை இன்பம் மேலிடும். இருகரைகளும் சரிதலை உலகியல் பந்த பாசங்களின் ஒழிவு இன்றி இரு கரைகளில் மரங்கள் வெள்ளப்பெருக்கால் வேறற்று சாய்ந்து செய்தலை புண்ணிய பாவங்களாகிய இருவினைகளும், நாங்கள் ஆணவம் கண்மும் சொல்லிட்டேன், புண்ணிய பாவங்களாகிய இருவினைகளும் நீங்குதல் என்றும், வெள்ள நீர் பாயப்பெறும் வயல்களை அர்ச்சனையாகிய வழிபாடு என்றும், விதையினை அன்பு என்றும், அடியார்களாகிய தொண்டர்களை உழவர்கள் என்றும் பிறவாறும் ஏற்ற பெற்றி பொருத்தமாக உருவகம் செய்து இருக்கிற மாணிக்க வாசகரின் புலமை மாட்சி மிக பெரிதும் புகழ்ந்து போற்றற்பாளராகும். திருவண்டப்பகுதியினுடைய சிறப்பு. அடுத்த தலைப்பு திருவண்டப்பகுதி சிறப்பு. கவிஞரின் தூய சிறந்த உணர்ச்சியானது உந்த பெற்று மேலெழுந்து பொங்கிய ஆற்றலுடன் வெளிப்படுகிற போது அழகிய இனிய அரிய சொற்களும் சொற்றொடர்களும் அக்கவிஞன் ஒரு சிறிதும் முயற்சி செய்ய வேண்டாமல் தாமே தம்முள் இகழி கொண்டு முன்வந்து இயல்பாக அது அப்படியே முந்திக்கின்னு வரும். ஏவல் கேட்டு பணிபுரியும் நிலையில் அவன் பாடும் கவிதைகளில் மிகவும் சிறப்புற அமைந்து திகழும் என அறிஞர் பெருமக்கள் கூறுவர். இவ்வுண்மைக்கு ஏற்பவே திருவண்டப்பகுதியில் அகபற்பாவலின் சொற்களும் சொற்றொடர்களும் சுவை நிரம்பி எளிது இனிது பொற்புற அமைந்திருக்கின்றன. அந்த கவிஞனுக்கு அந்த ஆற்றில் எப்படி வரும்னா உள்ள திருவருள் இருக்குதுன்னா அது அப்படியே சொற்றொடர்கள்லாம் அப்படியே மேலே முந்தின்னு வருமா, நான் முந்தி நீ முந்தின்னு சொற்கள் வெளியில் வருமா. அப்படி அண்டப்பகுதியில் திருவண்டப்பகுதியில் அகவல்பாவின் சொற்களும் சொற்றொடர்களும் சுவை நிரம்பி எளிதாகவும் இனிதாகவும் பொற்பாகவும் அமைந்திருக்கின்றன. இனிய சிறந்த இயல்பு நினைத்தோறும் நம்மனோர்க்கு இன்பம் விளைக்கிறது. இச்சிறப்பெல்லாம் கருதிய மேலை நாட்டு பேரறிஞர் ஆகிய ஜி.யு. போப் அவர்கள் இந்த திருவண்டப்பகுதியினுடைய வரிகளை மிகச்சிறப்பாக கூறுகிற போது லைன்ஸ் அந்த மேலே சொன்ன அந்த முதல் வரிகள் அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்கின் முடிந்த வரியிலிருந்து மேலே அதில் 65 64 95 வரிகள் வரை லைன்ஸ் 65 to 95 ஆர் வெல் ஹை அன்டிரான்ஸ்லேட்டபிள், அவரால் மொழிபெயர்க்க முடியலையா, அன்டிரான்ஸ்லேட்டபிள் ஃபார் தே கண்டெயின் எ சப்டல் அண்ட் இன்ட்ரிகேட் allegory by means of which the grace of manifested Sivan, who is praised under the title of the cloud, is set forth. The மேகன் சொன்னது cloud சொல்றார். In those profound and pithy lines, every particular of the description has its mystical meaning என்று டாக்டர் ஜி.யு. போப் அவர்கள் அதை விதந்தெடுத்து கூறுகிறார். இனி வேறொரு சிறந்த அந்த மேலே சொன்ன அந்த 66 95 வரி உள்ள 31 வரிகளை பற்றி அவர் சொன்ன அந்த கருத்துக்களை ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார். அதை மேலே தமிழை விளக்கியிருக்கிறார். அடுத்து இனி வேறொரு சிறந்த பாடலின் சொற்பொருள் நலங்களை இன்று நாம் சிறிது சுவைத்து இன்புற்று அமைதல் சாலும்.
இன்னொரு பாடலை சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறார். திருவாசகத்தில் அனைத்துமே சிறந்த அரிய பாடல்கள் தான், எல்லா பாடலும் சிறந்த பாடல் தான். இருந்தாலும் ஒரு பாடலை எடுத்துக்காட்டுன்னு சொல்லி, இண்டனக்கருளி இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றா திருப்பெருந்துறையுரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிகிற்பாரே என வரும் அழகிய இனிய பாடல் திருவாசக பாடல்களிலே மிக முதன்மையானதாக, சிறந்ததாக, விழுமியதாக, முழுமணி போன்ற பெருநலம் கொண்ட நூலாகும், சான்றாகும், பெருநலம் சான்றாகும். இதனை திருவாசகத்தின் இருதய ஸ்லோகம், அது இது முக்கிய பாடல் என்பதனால இதனை இருதய ஸ்லோகம் என்று கூறுவார்கள். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி போல கற்றனைத்து ஊறும் பற்பல சிறந்த நுண் பொருள்களை தன்னகத்தே பொலிந்து விளங்குவது இவ் அரிய சிறந்த திருப்பாடல். இந்த பாடலுடைய கருத்து, திருவாசகத்தில் கோயில் திருப்பதிகம் என்கிற பகுதியில் அனுபோக இலக்கணம் கூறும் பாடல்களும் ஒன்றாக மேற்சொன்ன அந்த இந்தனக்கருளி நீழ்கின்ற உள்ளத்தென்கிற பாடல் வருகிறது. அது திருவாசகத்தினுடைய இருதய ஸ்லோகம், நடுநாயகமாக விளங்குகிற, நெஞ்சு இருப்பது போல விளங்குகிற பதிகம் பாடல் சொல்வார்கள். அந்த பாடலில் இதன் கண் மணிவாசக பெருமான் இறைவன் தமக்கு செய்த அருள் செய்ததையும் தம்மை பற்றியுள்ள மலங்களை போக்கி தம்மை அறியாமையை நீக்கியதையும் தம்முடைய உள்ளத்தில் ஞான ஒளியை பரப்பும் சூரியனாக தோன்றி நிலை பெற்ற இயல்பினையும் அத்தகைய இறைவனின் அருட்பெரும் இயல்புகளை தாம் நினைப்பற நினைந்து போற்றி வருதலையும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார், இறைவன் அணுவினும் மிக மிக நுண்ணியனாய் எல்லா பொருள்களிலும் கலந்து நின்று இயங்கி வருபவர். இறைவன் அணுவினும் மிக மிக நுண்ணியதாய் எல்லா பொருள்களிலும் கலந்து நின்று இயங்கி வரும் அத்துவித இயல்பு, இரண்டற்ற நிலை. அத்துவித இயல்பும் உலகில் உள்ள உயிர்பொருள்கள், உயிரில் பொருள்கள், சித்து சடம் அல்லது சித்து அசித்து, சித்து சடம் என்பன இவை இறைவன் இயக்கினால் அன்றி இயங்க மாட்டாமையும், அங்கனமே யாவற்றையும் இயக்கும் இறைவன் அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு அதீத நிலையில் விளங்கும் தன்மையும், அத்தகைய இறைவனை உயிர்கள் தம்முடைய முயற்சியினால் சுட்டறிவு கொண்டு அறிதல் இயலாது. உயிர்கள் அப்படிப்பட்ட இறைவனை அவனை சுட்டறிவினால அறிதல் இயலாது என உண்மையை இப்பாடலின்கண் நன்கினிது விளக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இந்தனக்கருளி இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்ற என்ற பாடலில் இந்த நிலை விளக்கப்பட்டிருக்கிறது. இப்பாடலின் ஒவ்வொரு சொல்லும் மிக மிக ஆழ்ந்து ஆராய்ந்து நுனித்து உணர்தற்கு உரிய ஒன்றாக அமைந்துள்ளது. இந்த பாடலுடைய பொருளாக அவர் சொல்லுவது, இந்த நாளில் எனக்கு அருள் புரிந்தது என்னுடைய அறியாமையாகி இருளை போக்கி மனத்தின் உள்ளே வெளிப்படுகின்ற சூரியனைப் போல வெளிப்பட்டு நிலையற்ற நின்னுடைய சிறந்த இயல்புகளை இடைவிடாமல் எப்பொழுதும் நினைந்து துதிக்கும் பேற்றை நான் பெற்றிருக்கிறேன். உன்னை அல்லாமல் வேறு ஒரு பொருளும் இல்லாதபடி எல்லா பொருள்களிலும் கலந்து கலந்து அணுத்தன்மைப்பட்டு நுணுகி நுணுகி எங்கும் ஒரு தன்மையாய் விரவி நிற்கும் ஒப்பற்ற பொருளாக திருப்பெருந்துறையின் கண் உரைகின்ற சிவபெருமானே, காணப்படும் பொருள்களுள் நீ ஒரு பொருளும் ஆக மாட்டாய். காணப்படுகிற பொருள்களுள் நீ ஒரு பொருளும் ஆக மாட்டாய். அந்த காணப்படும் பொருளெல்லாம் சிவம் இல்லை, ஆனால் உன்னை அல்லாது ஒரு பொருளும் இல்லை. நீ காணுகிற பொருளாக இருக்கிறாய், ஆனால் அது பொருளாக நீ இல்லை. ஆனால் அந்த நீ இல்லாமல் இந்த பொருள் இயங்குவதில்லை. காணப்படும் பொருள்களுள் நீ ஒரு பொருளும் ஆக மாட்டாய். ஆயினும் உன்னை அல்லாமல் ஒரு பொருளும் இங்கு இயங்குவதில்லை. இத்தகைய நின்னை அறியும் வல்லமை உடையவர்கள் உலகில் யாவர் உளர், எவருமே இலர் என்று திருவாசகத்தில் வரும் எத்தனையோ பல சிறந்த பாடல்களுள் ஒரு பெரும் விழுமிய சிறந்த முழுமணி போன்ற இதய சுலோகமாக ஒளிவிட்டு விளங்கும் இவ்வரிய இனிய பாடலின் திரண்ட பொருளாகும். இதன்கண் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொற்றொடரும் மிக மிக நுணுகி ஆழ்ந்த பொருள் நலமுடையதாகும். அவற்றை இங்கு இயன்றவரை ஆராய்ந்து காண்போம். அந்த பாடலில் இருக்கிற சொற்களை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் என்று அந்த பாடல், இந்தனக்கருளி இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே
ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை ஆறுன்னை அறியகிற்பாரே என்ற அந்த பாடலுடைய கருத்துக்களை சொற்பொருள் நலங்களை பார்ப்போம் என்று இன்று என்றது அந்த இன்றெனக் கருள் என்பதில் இன்று என்பது சிவபெருமான் திருப்பெருந்துறையில் குருந்த மரத நிழலில் ஆண்டு கொண்டு ஆட்கொண்டருளிய புனித நாளை உணர்த்துவது. இன்று எனக்கு அருளி, அந்த இன்று என்பது சிவபெருமான் குருந்தமர நிழலில் மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட நாள். நம்ம சொல்றோம் இல்லை, நான் இன்னைக்கு படித்தேன்னா இன்னைக்கு 5 இன்னைக்கு 5-8 அன்னைக்கு படித்தேன்னு சொல்ற பாருங்க. அது இன்று என்பது போல இறைவன் என்னை ஆட்கொண்ட நாள் இன்று, இன்று எனக்கு அருளி. அப்படி ஆட்கொண்ட புனித நாளை உணர்த்துகிறது என்று கொள்ளலாம். மாணிக்கவாசக பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன், பெருந்துறையில் மேயபிரான் பிரியாது இருந்து உறையும் என் நெஞ்சத்துள் இன்று, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி அளித்தனன் உன்னை கண்ணுறக் கண்டு கொண்டு இன்றே என்று பல இடங்களில் இன்று என சொல்லை பல இடங்களில் மணிவாசகர் வழங்கியிருத்து செய்யலாம். அதெல்லாம் முதலாக அவர் ஆட்கொண்ட நாளை இன்று என்று சொல்லுகிறார். எனக்கு இன்று எனக்கு அருளி, அடுத்த சொற்றொடர், அடுத்த 2 சொல் எனக்கு அருளி என்னும் தொடரில் எனக்கும் என்று இழிவு சிறப்புமை மறைந்து நிற்கிறது. அந்த எனக்கருளி என்பதில் எனக்கும் என்னை போன்றவனுக்கும் இவ்வளவு எளியவனுக்கும் பண்ணாங்களே அருள் செய்தாயே என்பது போல அந்த எனக்கும் என்ற இழிவு சிறப்புமை அதில் மறைந்து நிற்கிறது. எனக்கு என்னும் சொல் தம்முடைய சிறுமைகளை எல்லாம் தொகுத்து சுருக்கி உணர்த்துகிற வகையில் அருளி செய்யப்பட்டதாகலின் அது இசை எச்சம் என்று கொள்ளப்படும். இந்த இசை எச்சம், அந்த அங்க மறைஞ்சிருக்குது, அதை இசை எச்சம் என்று சொல்லுகிறார். அடுத்து இன்று எனக்கு அருளி, அடுத்து இருள் கடிந்து. இந்த இருள் கடிந்து என்றது இறைவன் தமக்கு ஞானோபதேசம் செய்தது, இறைவன் உபதேசம் செய்தது. தம்மை அறியாமையை போக்கி அருளிய பேருதவியை வியந்தவாறு குற்றங்கடிதல் என்றார் போல இருள் கடிதல், குற்றம் கடிதல் அப்படின்னு ஒரு பகுதியே இருக்கு. அதுபோல இருள் கடிதல், அந்த உபதேசம் செய்து அறியாமையை போக்குதல் ஆகிய பேருதவி புரிந்த திறத்தை இருள் கடிதல் என்று குறிப்பிட்ட திறம் இங்கு உணர்ந்து இன்புறப்பாலது. அடுத்து அருளை போக்குதலும் ஒளியை பரப்புதலும் ஞாயிறின் செயல், அதாவது சூரியனுடைய செயல். அம்முறையில் தமது அறியாமை இருளை போக்கி தமக்கு ஞான ஒளியை கொடுத்தருளியதை பற்றி மாணிக்கவாசகர் இறைவனை ஞாயிறு என்று வியந்து, இந்த எனக்கருளி இருள் கடிந்த ஞாயிறு. அடுத்த சொல் ஞாயிறு. இன்று எனக்கருளி இருள் கடிந்து எழுகின்ற ஞாயிறு. அந்த ஞாயிறு என்ற சொல் சூரியனை குறிக்கும். அந்த முறையில் தமது அறியாமை இருளை போக்கி தனக்கு ஞான ஒளியை கொடுத்து அருளியமை பற்றி அடிகளார் இறைவனை ஞாயிறு என்று வியந்து போற்றினார். நக்கீரர் பெருமானும் முருகப்பெருமானை ஞாயிறு என்று விளக்கியிருத்தலால் இங்கு கருதற்பாலது. நக்கீரர் கூட முருகன் இறைவனை ஞாயிறு என்று சொன்னார். மாலையில் மறைகிற சூரியனை விளக்கி ஒளி மிகுந்த அழகிய காலை கதிரவனை உணர்த்துவதற்காக, சூரியன்னா அது மாலை சூரியனா காலை சூரியனா பகற்சூரியனான்னு தெரியாது, அதனால எழுகின்ற ஞாயிறு என்று காலை நேரத்தில் எழுதுகின்ற கதிரவனை உணர்த்துகிற மாதிரி இன்று எனக்கு அருளி இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே, காலையில தோன்றிய கதிர்களை பரப்பிக் கொண்டு தோன்றுகிற அந்த சூரியனை உணர்த்துகின்ற வகையில எழுகின்ற ஞாயிறு போன்று இறைவன் எழுந்தான். ஞாயிறே போன்று என்பதில் ஏகாரம் பிரிநிலை, சந்திரன் விண்மீன்கள் ஆகியவை பிற ஒளிப்பொருள்களை விளக்கியது. அப்படி சொல்றார். சூரியன் கிழக்கு கடலில் அல்லது உதய மலையில் தோன்றுவதாக கூறுவது மரபு. சூரியன் கிழக்கு கடலில் தோங்கும் அல்லது மலைகளுக்கு இடையில தோன்றி அப்படி சொல்லுவது கவிதைகளுடைய மரபு. அந்த பௌதீக சூரியனை விளக்கி, அந்த பிசிக்கல் சன், அந்த பௌதீக சூரியனை மறைத்து விளக்கி ஞான சூரியனாக இறைவனை கட்டி உணர்த்த, இறைவனை சுட்டி உணர்த்த, அந்த பௌதீக சூரியனை விடுத்து ஞான சூரியனாக விளங்குகிற இறைவனை கட்டி உணர்த்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு என்று சொன்னார். இனி உள்ளத்து என்கிற எழுகின்ற என்னும் சொல்லோடு சேர்த்து கொள்ளாமல் உள்ளத்து நின்ற நின் தன்மை எனவும் கொண்டு கூட்டி பொருள் கொள்ளலாம். உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்றுன்னு வர்றத உள்ளத்து நின்ற நின் தன்மை, பின்னால நின்றனூர் சொல் வருது, அதை எழுகின்ற ஞாயிறு என்று உள்ளத்து என்பதை எழுகின்ற என்னும் சொல்லோடு சேர்த்து கொள்ளாமல் உள்ளத்து நின்ற நின் தன்மை எனவும் கொண்டு கூற்றி பொருள் கொள்ளலாம். அப்படி பொருள் கொள்ளலாம். இறைவன் உலகமெங்கும் வியாபித்திருந்தாலும்
அன்பர்களாகிய ஞானிகளின் உள்ளத்திலேயே நிலை பெற்று தங்கி வீற்றிருக்கிறான் என்பது வேத ஆகமங்களின் முடிவாக இருக்கிறது. அது இங்கே குறிப்பிடப்பட்டதாக நாம் கொள்ளலாம். பெருந்துறையின் மேய பெருமான் பிரியாது இருந்து உரையும் என் நெஞ்சத்து இன்று எனவும், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க எனவும், என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து எனவும் மாணிக்கவாரசல் கூறுதல் காண்க. அடுத்து, இன்றனக்கருளில் எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற, அந்த நின்ற என்னும் சொல் கால வழுவமைதி. நிற்கின்ற என்னும் பொருளில் வந்தது, அது கால வழுவமைதின்னு சொல்வார்கள். முக்காலத்திலும் ஒத்து இயல் பொருளை செப்புவர் நிகழும் காலத்தானே. 3 காலத்தையும் ஒத்து ஒரு சொல்லால சொல்வார்கள் சொல்கிறார். முக்காலத்திலும் ஒத்தியல் பொருளை செப்புவர் நிகழும் காலத்தானே என்னும் நன்னூல் சூத்திரம். மலர்மிசை ஏகினான் என திருவள்ளுவர் இறந்த காலத்தில் குறிப்பிட்டது. ஆசிரியர் பரிமேலழகர் அதனை கால வழுவமைதி என்று விளக்கியிருப்பதும் இங்கே சிந்தித்து உணர்த்து இன்புறப்பாலது. அப்புறம் நின்றனின் தன்மை, நின் தன்மை என்பது இறைவனின் உயர்ந்த பெருநலன்களையும், அத்தகைய இறைவன் தம்பொருட்டு எளிமையாக இறங்கி புரிந்து அருளிய எல்லையற்ற பேரருள் உதவிகளையும் தொகுத்து நின் தன்மை, உன்னுடைய தன்மை, உன்னுடைய பெற்றி, உன்னுடைய சிறப்பு என்று சொல்லால விளக்குகின்ற வகையில் நின் தன்மை என்று தொகுத்து உணர்த்திருக்கிறார். அடுத்து, நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் என்னும் தொடர் இப்பாடலில் மாணிக்க வாசகரால் முதலில் புதிதாக படைக்கு வழங்கப்பட்ட அருமைமிக்க ஒரு அழகிய, எளிய, இனிய, பொருள் பொதிந்த சொற்றொடர். நினைப்பற நினைந்தேன், நினைத்துக்கினே இருந்தேன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஒரு நினைக்காத நாளே இல்லை அப்படியே சொல்லுவோம். ஆனால் இவர் தான் நினைப்பற நினைந்தேன். நினைப்பு என்பது மரப்பின் பின் நிகழ்வது. இந்த நினைப்பு எப்போ நினைக்கணும்னா, நான் ஒருத்தர் மறந்தாதான் நினைக்க முடியும். நினைக்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன், இன்னைக்கு நினைக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் நேற்றே பேசலாம் நினைச்சேன், பேச முடியல, இன்னைக்கு பேசுறேன் அப்படி சொல்ல. அப்போ மறப்பு எப்போ இல்லையோ அப்போ நினைப்பு வரும். நினைப்பு எப்போ இல்லையோ அப்போ மறந்து போகும். அதுதான் இயல்பு. அந்த நினைப்பு என்பது மரப்பின் பின் நிகழ்வது. ஆனால் மறந்ததை நினைப்பதும் நினைத்ததை மறப்பதும் நம்ம நோக்கி இயல்பு. நாம் நினைக்கிறத மறந்துடுவோம், மறந்ததை நினைப்போம். ஆனால் மாறி மாறி அடுத்தடுத்து நிகழும் நினைப்பு மறப்பல் இல்லாதபடி எப்பொழுதும் இடைவிடாமல் நினைத்து கொண்டே இருக்கும், தியானித்து கொண்டே கொண்டு அவனோடு ஒன்று இருக்கும் திருவருள் பேற்றினை எய்த பெற்றமையினால் மணிவாசக பெருமான் நினைப்பற நினைந்தேன். அந்த நினைப்பு அறாமல் இருந்து நினைத்து கொண்டே இருந்தாராம். நினைப்பு அறந்தா மறப்பு வந்துடும். அந்த மறப்பு இல்லாமல் நினைந்து கொண்டே இருந்தாராம். அது எப்படி நினைத்தாராம்? நினைப்பு நின்று போகாமல் நின்று நினைத்து கொண்டிருந்தாராம். நினைப்பற நினைந்தேன் என்று அருமையாக அருளி செய்திருக்கிறார். இதனை சாக்கிர அதீத நிலை என்று சைவ சித்தாந்த நூல்கள் கூறுகிறது. இந்த நிறைப்பன நினைந்தேன் என்னுடைய இந்த அரிய திரு தொடரின் அருமைப்பாட்டை மிகவும் வியந்து போற்றும். இந்த நினைப்பற நினைந்தேன் என்கிற செய்த நிலை சைவ சித்தாந்தத்தில் சாக்கிர அதீத நிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த அருமைப்பாட்டை மிகவும் வியந்து இந்த தொடரில் நினைப்பற நினைந்த தொடருடைய வியந்து கவிஞர் பலர் இதனை தத்தம் கவிதைகளில் தழுவி போற்றி கொண்டுள்ளார்கள். இப்படி இந்த தொடரை நினைப்பற இந்த புதிய தொடரை மாணிக்க வாசகர் உருவாக்கி கொடுத்த அந்த தொடரை பல கவிஞர்கள் அதனுடைய அருள் நலத்தையும் சிறப்பு நலத்தையும் வியந்து அவர்களுடைய கவிதைகளில் தத்தம் கவிதைகளில் தழுவி போற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து, நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிதுமற்று இன்மை. அந்த நீயலால் பிரிதுமற்று இன்மை என்னும் தொடர் இறைவன் இவ்வுலகப் பொருள்கள் எல்லாமாகவும் விளங்கும் தன்மை உணர்த்துகிறது. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்பது நாவுக்கரசருடைய தேவாரம். ஞானிகள் இவ்வுலகப் பொருள்களெல்லாம் சிவமயமாகவே காண்பர். எவ்விடத்திலும் எல்லா பொருள்களிலும் சிவத்தை காண்பதும் எல்லாவற்றையும் சிவமாகவும் சிவச் செயலாகவும் சிவமயமாகவும் கொள்ளுவதும் ஞானிகளுடைய இயல்பு. இந்நிலையினை எய்தும் தன்மையை ஞானப்பேற்றிற்கு அறிகுறியாகும். இப்படி எல்லாம் நீயே என்று கருதுவதா ஞானப்பேற்றினுடைய அறிகுறி. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பரஞானத்தால் இறைவனுடைய திருவருளால் இறைவனை தரிசித்தவர்கள், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். அந்த பரமனையே பார்த்து கூட மற்றதான் தெரியாது. சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர் என சிவஞான சித்தியார் செய்யுளுக்கு ஏற்ப மாணிக்க வாசக பெருமான் எல்லாம் சிவமயமாக காணும் நல்லவராக
நல்லாராக விளங்க பெற்றதனை நீயலால் பிரிதுமற்று இன்மை என்னும் தொடர் தெளிவாக புலப்படுத்துகிறது. அடுத்து நீயலால் பிரிதுமற்று இல்லை, நீயலதால் பிரிதுமற்று இன்மை சென்று சென்று அணுவாய், சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து என்னும் தொடர் இப்பாடலில் மிக முதன்மை வாய்ந்த ஒரு சிறந்த தொடராகும். இந்த இதய பாசுரம் என்று இதய ஸ்லோகம் என்று சொல்லப்படுகின்ற நடுநாயகமாக விளங்குகின்ற விழுமணியாக விளங்குகின்ற அந்த பாடல்ல சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து என்னும் தொடர் இப்பாடலிலே மிகச்சிறந்த ஒரு தொடராகும். இத்தொடரின் கண் வரும் இந்த பாடலே சிறப்பு, அதில் இந்த சொற்றொடர் இன்னும் சிறப்பு. இத்தொடரின் கண் வரும் அணி என்னும் சொல் ஆன்மாவை குறிப்பதாகவும் கொள்ளலாம். அந்த அணி என்பதை ஆன்மாவை சொல்வதாகவும் கொள்ளலாம். ஆணவமலத்தின் சேர்க்கையால் உயிர் தன்னுடைய வியாபகத்தன்மை குன்றி அணுவை போன்று குறுகிய தன்மை உடையதாவது ஆதலின், அந்த அணுவை போன்று குறுகிய தன்மை உடைய வியாகவத்தன்மை குன்றி அணுவை போன்று குறுகிய தன்மை அடைதலின் உயிர்களுக்கு அணு என்று பெயர் உண்டாயிற்று. சென்று சென்று தேய்ந்து தேய்ந்து, சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து என்ற சென்று சென்று தேய்ந்து தேய்ந்து என வரும் தொடர்களுக்கு பல வகையில் பொருள் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அவைகளுள் இவை இறைவன் மிக நுண்ணியனாதலை உணர்த்துகிறேன் என்பது ஒரு கருத்து. இந்த வரிகளை ஹிலேரி கோர்க் என்பவர் words do not have either or meanings in imaginative poetry, they have and meanings, that is how poetry works என்று சொல்லியிருக்கிறார். சென்று சென்று தேய்ந்து தேய்ந்து என வரும் தொடர்களுக்கு பல வகையில் பொருள் கொள்ள வாய்ப்பு உண்டு. அவைகளுள் இவை இறைவன் மிக மிக நுண்ணியனாதலை உணர்த்துகின்றன. இறைவன் அப்படியே ரொம்ப நுட்பமாக இருக்கிறான் என்பதை உணர்த்துகிற வரிகள் தான் சென்று சென்று தேய்ந்து தேய்ந்து என்பதாகும். ஆன்மாக்கள் படிப்படியாக வெவ்வேறு பிறவிகளையும் நிலைகளையும் அடைந்து முடிவில் இறைவனை அடைகின்றன என்பதனை உணர்த்துகின்றன என்பது இன்னொரு கருத்து. ஆன்மாக்கள் படிப்படியாக தேய்ந்து தேய்ந்து சென்று சென்று தேய்ந்தது என்பது போல ஆன்மாக்கள் படிப்படியாக வெவ்வேறு பிறவிகளில் நிலைகளை அடைந்து வெவ்வேறு பிறவிகளில் வெவ்வேறு நிலைகளை அடைந்து முடிவில் இறைவனை சென்று அடைகின்றன என்பதனையே நாம் உணர்த்துகிறது என்பது இன்னொரு கருத்து. சென்று சென்று என்பது உயிர்களின் உலகப்பற்று நிலையையும், சென்று சென்று என்பது உயிர்களுடைய உலகப்பற்று நிலை, தேய்ந்து தேய்ந்து என்பது உயிர்களின் இறையருள் பற்று, சென்று சென்று என்பது ஆன்மாக்களுடைய உயிர் பற்று, உயிர்களுடைய உலகப்பற்று, தேய்ந்து தேய்ந்து என்பது உயிர்களுடைய இறைப்பற்று நிலையும் குறிப்பதாகும். இவற்றை நாம் கொள்ளுதல் கூடும். இனி உயிர்களின் மலப்பிணிப்பு நிலையில் இறைவன் உயிர்களின் பின்னே சென்று சென்று புறம் தெரிந்த செல்வமே என்றார் போல நமக்கு பின்னால வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறான். நமக்கு உயிர்களுக்கு பின்னால சொல்றானா, ஆன்மாக்களுக்கு பின்னால சென்றானா, சென்று சென்று புறம் தெரிந்த செல்வமே என்றார் போல ஆட்கொள்ளுகிறான். அருள் பெற்ற நிலையில் உயிர்கள் இறைவனின் பின்னே செல்ல தலைப்பட்டு தம்முடைய குற்றங்கள் எல்லாம் தேய்ந்து தேய்ந்து ஒழிய உயிரியும் உயர்வும் பெறுகின்றன. அந்த உயிர்கள் எல்லாம் அப்படியே அருள் நிலையில உயிர்கள் பின்னே இறைவன் பின்னே உயிர்கள் செல்ல தலைப்பட்டு தம்முடைய குற்றங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதாவது தேய்ந்து தேய்ந்து அழிந்த நிலையில உயிரியும் உயர்வும் பெற்றுகின்றன. இந்த உண்மையை இத்தொடர்கள் சென்று சென்று தேய்ந்து தொடர்கள் உணர்த்துகின்றன. தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம் என்பனவற்றில் எல்லாம் சென்று சென்று அணுத்தன்மை இத்தகையது என்று அறிந்து அழுந்தி சீவபோதகம் கண்ம நுகர்ச்சியும் ஆகியவை தேய்ந்து தேய்ந்து குறைந்து ஒழிய உயிரானது சிவபரம்பொருளோடு ஒன்று சேரும் நிலை இந்த தொடர்கள் குறிப்பிடுகின்றன எனவும் நாம் கொள்ளுதல் முடியும். அந்த சென்று சென்று என்பது தொடரில் தூலதேகம், சூக்கும தேகம், காரணதேகம் என்பவற்றில் எல்லாம் சென்று சென்று அணுத்தன்மை இத்தகையது என்று அறிந்து அழுந்தி சீவபோதமும் கண்ம நுகர்ச்சியும் ஆகியவை தேய்ந்து தேய்ந்து குறைந்து ஒழிய உயிரானது சிவபரம்பொருளோடு ஒன்று சேரும் நிலையை இத்தொடர்கள் குறிப்பிடுகின்றன என்றும் நாம் கொள்ளையலாம். காணல் நீர் கண்டு மயங்கி இங்கும் அங்கும் ஓடி அலையும் மான்கணம் போல, மான் கூட்டம் போல உயிர்கள் இன்பம் என்று எவற்றையோ பிறழ உணர்ந்து பெருமயப்புற்று அலைந்து திரியும் இயல்பினையே சென்று சென்று என்று கூறினார் என்றும், பின்னர் அவைகளை தம் இன்பமென கருதிய பொருள்கள் துன்பமாதலை அனுபவித்து உணர்ந்து அவற்றின்பால் கொண்ட அவாவும் பற்றும் முறையே கழியப் பெறுதலை தேய்ந்து தேய்ந்து என்றும் குறிப்பிட்டதாக கொள்ளுதலும் பொருந்தும். ரெண்டு வகையாகவும் கொள்ளலாம்.
இந்த சென்று சென்று என்பது பிற மதங்கள் அந்த அறுவகை சமயத்தில் அதுதான் உண்மை என்று கருதி கொண்டு இந்த மான் கூட்டங்கள் காணல் நீரை தேடி போவது போல ஆன்மா கூட்டங்கள் அந்த காணல் நீரை தேடுவது போல அறுவகை சமயத்தை தேடிச் சென்றன என்பதை சென்று சென்று என்றும், பின்னால் அது தவறு என்று உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வுகளிலிருந்து பற்று விட்டு வருவதை தேய்ந்து தேய்ந்து என்றும் கூட நாம் பொருள் கொள்ள இயலும் என்று குறிப்பிட்டுக் கொள்ளுதலும் பொருந்தும். சென்று சென்று திரிதல் ஆறா இயற்கை அவா, தேய்ந்து தேய்ந்து அழிதல் அவா நீத்தல், சென்று சென்று திரிதல் ஆறா இயற்கை அவா, இயல்பாக இருக்கிற உயிருக்கு இருக்கிற குணம், தேய்ந்து தேய்ந்து கழிதல் அந்த அவா நீத்தல் ஆகிய பெருநிலை பேரா இயற்கை பெறுதல், இது ஒன்றாதல் என கொள்ளுதல் பொருந்தும். ஒன்றாம் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம், சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். இந்த ஒன்றாம் என்கிற சொல் சிவனே என்னும் விழிச்சொல்லோடு இயையும். அந்த ஒன்றாம் என்கிற சொல் சிவனோடு சேரும், சிவனோடு ஒன்றாம் என்பது போல விழிச்சொல்லும் இமையும் இயவும். இங்கு ஒன்றாதல் ஒப்பற்ற பொருளாதலையும் இரண்டர கலந்து அத்துவிதமாதலையும் உணர்த்தும். ஒன்றலா ஒன்றால் உளதாகி என வரும் சிவஞான போதத்தால், ஒன்றலா ஒன்றால் உயர் உளதாகி என்னும் சிவஞான போதத்தால் ஒன்று என்பது கடவுளுக்குரிய சிறப்பு பெயராதலை அறியலாம். இந்த மாணிக்க இந்த பாடலில் சொன்ன ஒன்றாம் என்பது ஒன்றல் உளதாகி என்பது போலவும், ஆன்மா இறைவனை ஆன்மா வாங்குவது கடைசியில் இறைவனை சென்று ஒன்றுதல்னால அந்த ஒன்றாம் என்ற சொல் கடவுளுக்குரிய சிறப்பு பெயர். இந்த ஒன்றாம் என்ற சொல்லே கடவுளுக்குரிய சிறப்பு பெயராக மாணிக்கவாசகர் இங்கு எடுத்து கையாண்டிருக்கிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். திருப்பெருந்துறை என்பது இங்கு அப்பெயர் கொண்ட தலத்தை மட்டும் குறிக்கவில்லை. வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க என்று சொன்னபடி சைவ சமயம் அல்லது சைவ சித்தாந்தமாகிய அருள்நெறி பெருந்துறையினை குறிப்பதாக கொள்வது உண்டு. அந்த திருப்பெருந்துறை என்பது அந்த இடத்தை தலத்தை குறிக்காமல் அது ஒரு துறையாக விளங்குகிற அருள்நெறி பெருந்துறையாக விளங்குகிறது என்ற வகையில் சைவ சமயம் அல்லது சைவ சித்தாந்தமாகிய அருள்நெறி பெருந்துறையை குறிப்பதாக கொள்வது உண்டு. இப்பாடலை கொண்ட இத்திருப்பதிகம் திருப்பெருந்துறையிலே அருளை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடலே திருப்பெருந்துறை அருளியது, தில்லையிலேயே அருளி செய்யப்பட்டிருக்கிறதாக தெளிந்து, ஆனால் இது தில்லையிலே அருளி செய்ததாக மக்கள் தெளிந்து கொண்டு கோயில் திருப்பதி என்று பெரியவர் போட்டிருக்கிறார்கள். இங்கு நாம் நினைவு கூறத்தக்கது, சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து வந்தால் அன்றி ஒன்றில்லை, அப்படி திருப்பெருந்துறை உரை சிவனே என்று பாடுகிறார். ஆனால் நம்ம இதை கோயில் திருப்பதிகம்னு போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாடலில் திருப்பெருந்துறை அருளி செய்து அப்படி அருளி செய்ய பெறாமல் தில்லையிலேயே அருளி செய்யப்பட்டதாக தெளிந்து கோயில் திறம்னு போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாடலில் பெருந்தெருந்துறை தான் அவர் குறிப்பிடுகிறார். திருப்பெருந்துறையுரை சிவனே என்று சொல்லுகிறார். அந்த துறை என்பது அருள்நெறி பெருந்துறையாகவும் கொள்ளலாம் என்றும், ஒன்று நீ அல்லை என்கிற தொடர் இறைவன் உயிர்பொருள் உயிரில் பொருள் உயிர்பொருள் உயிரற்ற உயிரில் பொருள்கள் கலந்து எல்லாம் கலந்து நிற்கும், அவற்றினுள் ஒன்றாகாமல் அவற்றையெல்லாம் கடந்து அந்த நிலையினாய் அந்த நிலையினாய் அப்பாற்பட்டு நிற்பவன் என்பதை உணர்த்திற்று. ஒன்றும் நீ அல்ல என்பது இறைவன் எல்லா பொருளும் கலந்து நிற்பினும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கடந்திருக்கிறான் என்பதை குறிப்பது. கடந்த நிலையிலே இருக்கிறான். நீ அன்றி ஒன்றுமில்லை என்னும் தொடர் அந்த பாடலில் வருகிற நீ அன்றி ஒன்றுமில்லை என்னுங்கிற தொடர் உடலுக்கு உயிர் போல நின்று இறைவன் இயக்கினால் ஒழிய உயிர்பொருள்கள் உயிரில் பொருள்களாகிய எவையும் தாமே இயங்கும் ஆற்றல் உடையன அல்லாமை புலப்படுத்தும். நீ அன்றி ஒன்றும் இல்லை என்பதனால உயிரும் உடலும் ஒன்றிலிருந்து இயங்குவதற்கு இறையருள் வேண்டும். அந்த உயிர் பொருட்கள் உயிரில் பொருள்களில் எவையும் தாமே இயங்கும் ஆற்றல் உடைய அல்ல என்பதை உணர்த்துகிற வகையில் நீ அல்லாது இது இயங்காது என்று சொல்லுகிற வகையில் நீ அன்றி ஒன்றுமில்லை என்றும் விளக்கி சேர்க்கிறார். அடுத்து இங்கு அல்லை இல்லை என்ற சொற்றுக்களின் குறிப்பு மிக நுட்பமாக திகழ்கிறது. அல்லை ஈது என மறைகளும் இறைவனை அண்மை சொல்லினாலேயே துதிக்கும். இன்மை என்னும் சொல் இல்லாமையை உணர்த்தாமல் முனைந்து நில்லாமை அல்லது விளங்கி தோன்றாமை உணர்த்துவதாக கொள்ளுதல் வேண்டும். அந்த இன்மை என்ற சொல்லு இல்லாமையை உணர்த்துவதில்லை, முனைந்து நில்லாமை விளங்கி தோன்றாமை அதுதான் இன்மைக்கு பொருள். அப்படி இன்மை என்ற சொல் இல்லாமை என்று உணர்த்தாமல் முனைந்து நில்லாமை விளங்கி தோன்றாமை உணர்த்துவதாக கொள்ளுதல் வேண்டும். யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் என்பது சிவஞான போத உரை காண்க. ஆறுன்னை அறியகிற்பார் அந்த பாடல்ல கடைசியில் ஆறுன்னை அறியகிற்பார் என்றது உயிர்கள் தம்முடைய சுட்டறிவினால்
இறைவனை அறிதல் இயலாது என்பதும், யானையின் துணை கொண்டே யானையின் மீது ஏற வேண்டுவது போல, யானை மேலே ஏறணும்னா யானை பின்காலம் மடக்கி பண்ணாதான் நம்ம மேலே வச்சு ஏற முடியும். அதுபோல யானையின் துணை கொண்டே யானையின் மீது ஏற வேண்டுவது போல இறைவனை அறிவதற்கு அவனுடைய அருளையே துணையாக இருத்தல் வேண்டும். யானை மேலே ஏறுவதற்கு யானை எப்படி தன்னுடைய காலை மடக்கி நமக்கு ஏறுவதற்கு துணை செய்கிறதோ, அதுபோல இறைவனுடைய துணை நமக்கு இருந்தால்தான், அவனுடைய துணை இருந்தால்தான் அந்த பெருமானுடைய அவனை அறிவதற்கு கூட அவனுடைய துணை வேண்டும். அதை உணர்த்துகின்ற வகையில ஆருன்னை அறியகிற்பார் தன்னறிவு அதனால் காணும் தகைமையன் அல்லன் ஈசன் என்பது சிவப்பிரகாசம். தம்முடைய சுட்டறிவினால் இறைவனை அறிதல் இயலாது என்பதும், யானையின் துணை கொண்டே யானையின் மீது ஏற வேண்டுவது போல இறைவனை அறிவதற்கு அவனுடைய அருளையே துணையாக பற்றல் வேண்டும் என்பதை உணர்த்திட்டு அந்த ஆருன்னை அறியகிற்பார் என்ற சொற்றொடர். தன்னறிவு அதனால் காணும் தகைமையன் அல்லன் ஈசன் என்பது சிவப்பிரகாசம். இங்கனம் எண்ணி எண்ணி உணர்ந்தொரும் உணர்ந்தொரும் நுண்ணிய பல பொருள்களை உணர்த்தி நிற்பதனால் இவ் அரிய இனிய இணையற்ற பாடலின் சிறப்பை சான்றோர் பெருமக்கள் பலரும் உவந்து போற்றியுள்ளார்கள். சைவ சித்தாந்த பெருஞ்சான்றோராக உமாபதி சிவம் அவர்கள் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் என்று இறை இயற்கையை இயம்புதல் தகுமே என்று தன்னுடைய நூல் சங்கற்ப நிராகரணத்தில் எடுத்துக் கூறுகிறார். அந்த தத்துவ பெருநூலில் இத்திருவாசக செய்யுளை மேற்கோளாக இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னரே எடுத்துக்காட்டி போற்றியிருத்தல் காணலாம். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் என்ற வரிகளை அப்படியே எடுத்து என்று இறை இயற்கை இயம்புதல் தகுமே என்று சங்கரபாதர் கூறியிருப்பதனால அவருடைய போற்றியிருத்தலை நான் உணர முடியும். அவ்வாறே வேதாந்த சித்தாந்த சமரச ஞான பெரும் செல்வராக விளங்கிய தாயுமான் அடிகள் இந்த பாடல் வருகிற நினைப்பறவே நான் நினைத்தேன், நினைப்பறவே தான் நினைந்தேன் என்ற நிலை நாடி அனைத்துமாம் அப்பொருளில் ஆகும் நாள் என்னாளோ என்றும், சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாகி நின்றுவிடும் என்ற நெறி நிற்கும் நாள் என்னாளோ. அப்படியே அந்த வரிகளை நினைப்பற நினைந்தேன் என்ற வரியையும் சென்று சென்று அணுவாய் என்கிற தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் என்கிற அணி அப்படியே தன்னுடைய எந்நாள் கண்ணியில இணைத்து பாடியிருக்கிற குறித்து திருவாசக பாடலை குறித்து தம்முடைய திருப்படை வியந்து போற்றியிருத்தலை இங்கு நாம் உணர்ந்து மகிழ்தற்குரியதாகும். திருவாசகத்தின் கண் 51 திருப்பதிகங்கள் உள்ளன. அவற்றுள் நீத்தல் விண்ணப்பம் என்பது ஒன்று. நீத்தல் விண்ணப்ப பாடல்கள் அந்தாதி முறையில் அமையப்பட்டவை. சிறந்த பொருட்சுவை நலங்கள் அழகிய பல ஓமைத் தொடர்களும் உரிய அரிய இனிய கவிதை திறன்களும் செறிந்தவை அந்த நீத்தல் விண்ணப்பம். அன்புடன் ஓதுபொருள் உள்ளங்களை கொள்ளை கொண்டு உருகி மகிழ்விக்கும் சிறப்புடையவை. திருவாசக நூல் பதிகங்கள் சிறப்பில் இது நிறைவாக ஒரு கவிதை அவர் எழுதியிருக்கிறார். இந்த தொடர்ச்சியாக திருவாசக நூல் பதிகங்கள் சிறப்பின் 51 ஒருவாதவற்றுள் ஒவ்வொன்றும் உயர்வும் சிறப்பும் உடைத்து எனினும், திருவாசகம் 51 பாடல்களை பதிகங்களை கொண்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் உயர்வும் சிறப்பும் உடையது என்றாலும் எனினும், இறைவா எனனி கைவிடற்கே என்னும் நீத்தல் விண்ணப்பம் நிறைவாம் கவிதை நலங்கள் பல நிரம்பி சிறந்து திகழ்ந்து ஓங்கும். திருவாசகத்தில் 51 பதிகங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே சிறப்பு தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இறைவா எனனி கைவிடவே இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் இந்த வருகிற கடைசி வரிகளில் இறைவா நீயனை கைவிடற்க என்று நீத்தல் விண்ணப்பத்தில் நிறைவாம் கவிதை நலங்கள் பல நிரம்பி சிறந்து திகழ்ந்து ஓங்கும். அரிய நல்ல கவிதைகளில் அரிய நல்ல கவிதைகள் அரிய நல்ல கவிநலங்கள் அழகார்ந்து ஒளிரும் சொற்பொருள்கள் உரிய சிறந்த பொருத்தமிகும் ஓமைத் தொடர்கள் பழமொழிகள் தெரிய தெரிய தெய்வ நலம் தேற்றும் திறன்கள் என்பவற்றால் பெரிதும் நீத்தல் விண்ணப்பம் பிறங்கி ஓங்கி சிறந்து நிற்கும் என்று 2 பாடல்களை நீத்தல் விண்ணப்பத்தினுடைய சிறப்பை எழுதியிருக்கிறார். இத்தகைய நீத்தல் விண்ணப்பத்தின் கண் வரும் ஒரு செய்யுளின் சுவை நலன்களை மட்டும் இங்கு இறுதியாக ஒரு சிறிது இன்புற்று அமைவோம். அந்த ஒரு பாடல் 50 பாடல்களில் ஒரு பாடல் அந்த சுவை நலன்களை எல்லாம் அந்த செய்யுள் இருக்கிற நீத்தல் விண்ணப்பத்தில் வருகிற ஒரு செய்யுளின் பொருட்பொருள் சுவை நலன்களை மட்டும் இங்கு இறுதியாக நினைத்து பார்ப்போம், இன்புற்று அதையோடு நிறைவு செய்யலாம் என்று சொல்லி, ஏசினும் யான் உன்னை எத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசரு வேகனை விடுதி கண்டாய் செம்பவளவிற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் அமுது உண்ணக் கடையவனே. ஏசினும்
யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவிள வெற்பில் தேசுடையாய் என யாருடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சின ஆலமுண்டாய் அமுதுண்ணக் கடையவனே. இந்த பாடலின் பொருளாக பழித்து உரைத்தலும் அல்லது உன்னை புகழ்ந்து உரைத்தாலும், பழித்து உரைத்தாலும் உன்னை புகழ்ந்து உரைத்தாலும், யான் என்னுடைய பிழையையே நினைந்து நினைந்து உள்ளம் குழைவிட்டு கரைந்து கரைந்து உருகி மிகவும் வருந்துவேன். அத்தகைய என்னை நீ கைவிட்டு விடுவாயோ? விட்டு விடாதே. செந்நிறமுடைய பவளமலை போன்று ஒளிவிடுகின்ற திருமேனியை உடைய பெருமானே, எளியனையும் ஆளாக கொண்டவனே, சிற்றுயிர்களாகிய தேவர்களின் பொருட்டு இறங்கி கொண்டு கொதித்து எழுந்த ஆளாலம் என்னும் கொடிய நஞ்சை நீயாகவே முன்வந்து உண்டு அருளினாயே. அமிழ்து உண்ணதலில் இறுதியாக இருப்பவனே, அமுது உண்ணக் கடையவனே, அமிழ்தம் உண்ணுதலில் இறுதியாக இருப்பவனே என்பது இப்பாடலுடைய திரண்ட பொருளாகும். மனிதர்க்கு அறிவு அறியாமை ஆகிய 2 நிலைகள் உண்டு. அறிவு அறியாமை என்று 2 நிலைகள் உண்டு. அறியாமை நிலையில் இறை உணர்வு இன்றியும், அறியாமை நிலையில் இறை உணர்வு இருக்காது. அறிவு நிலையில் இறை உணர்வு மிகுதியாகவும் மனிதர்கள் இருப்பர். இறை உணர்வு இல்லாத அறியாமை நிலையில் இறைவனை ஏசுதலும், இறை உணர்வு மிக்க நிலையில் இறைவனை ஏத்துதலும் மனிதர்க்கு இயல்பு. அறியாமை நிலையில இறைவனை சில பேர் பேசுறாங்க, இன்னைக்கு கூட பல பேர் பேசுறாங்கல்ல, கிண்டல் பண்ணிலாம், அதுபோல. ஆனால் இறை உணர்வு மிக்க வந்தால் இறைவனை ஏற்றி போற்றுதலே செயலாக இருப்பார்கள். அதுதான் மனித இயல்பு. அதைத்தான் ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என்று சொன்னார். இனி வாயார உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடு. வாயார உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடு என்று தாயுமானவர் பாடுதல் போல, நலம் பெற்ற போது துதித்தலும் நலம் பெறாத போது இகழ்தலும் பற்றி ஏசினும் யான் உன்னை ஏத்தினும். நலம் பெறுகிற போது ஏத்துதல், நலம் பெறாத போது ஏசுதல். அதுதான் ஏசினும் யான் உன்னை ஏத்தினும், ஏசினும் உன்னை ஏத்தினும் என்றார் என்னும் ஆகும். ஏசுதல் அன்றி ஏத்துதலில் தம்மை ஈடுபடுத்தி கொண்ட திறம் மகிழ்ந்து உணர்தல் பாற்று. தீதும் நன்றும் பிறதர வாரா என்பது உணராமல், தீதும் நன்றும் பிறரால வருவதில்லை. நாம் நினைக்கிறோம் அவன் எனக்கு தீமை பண்ணிட்டான், அவன் எனக்கு அதை பண்ணிட்டான்னு. அதெல்லாம் நம்முடைய வினையினால வருவது. தீதும் நன்றும் பிறதர வாரா, செய் தீவினை இருக்க சிவனை நொந்து ஏசிய தம் சிறுமையினை நினைந்து அந்தோ அந்தோ அந்தோவே என்று திருவாசகத்தில் ஒரு பாடல் அது சொல்லுகிறார். நினைந்து என கழிவிறக்கம் கொண்டு என்பிழைக்கே குழைந்து வேசருவேன் என்று பாடுகிறார். வேசறுதல் வருந்துதல் இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் என்பது திருவாசகத்தில் 380வது பாடல். ஏசியதற்கு வேசரலாம், ஏசுதற்கு வேசுதல் ஏறதற்கு. திட்டினதற்கு வருந்தலாம், ஏற்றி போற்றியதற்கு ஏன் வருந்தணும்? அதில் ஏசியதற்கு வேசரலாம், அதாவது வருந்தலாம். ஏத்துதற்கு வருந்துதல், ஏசுதல், வேசறுதல் எதற்றுக்கு எனின் இறைவன் எல்லையற்ற பொருள் சேர் புகழும் சிறப்பும் உடைய பெருமான். இறைவனின் எல்லையற்ற பெருமைகளை உணர்தலும் ஓதுதலும் நம்மனோரால் இயலாத செயல். அங்கனமாகவும் இன்னன் என்று உரைத்தல் எமக்கு எவன் இனிது என்று எண்ணி அமையாமல் உய்த்தல் அறிந்தும் புனல் பாயவரே போல் இத்தகுதி என்று இறைவனின் புகழை அளவிட்டு கூற துணிந்த தமது அறியாமை முனைப்பின் திறம் நினைந்து ஏத்தினும் என்பிழைக்கே குழைந்து வேசருவேன் என்று சொன்னார். இறைவனை வியப்பிக்கவும் மகிழ்விக்கவும் விழைந்து அவனது எல்லையற்ற இறைவனை வியப்பிக்கவும் மகிழ்விக்கவும் விழைந்து அவனுடைய எல்லையற்ற புகழை சொல்ல தலைப்பட்டு அதனில் ஒரு சிறிதேனும் செவ்விதின் உணராது. அவனை ரொம்ப புகழ் நினைக்கிறாரு, ஆனால் அவனுடைய அதில் ஒரு சிறிது கூட தெரிஞ்சிக்கல. அவர் எல்லையற்ற புகழை சொல்ல தலைப்பட்டார், அதை சரியாக செவ்விதினும் உணராது. ஈங்கும் ஊங்குமாய் சில பிதற்றி, அங்கும் இங்கும் சிலவாக பிதற்றி, இவன் அறிந்தவாறு இதுவே போலும் என கருதி இறைவன் எள்ளல் நகை கொள்ளும்படி செய்வித்து தமது அறிவின்மையை புலப்படுத்தி கொண்டதாக கருதி ஏத்தினும் என்பிழைக்கே குழைந்து வேசருவேன், உன்னை ஏத்துகிற போதும் கூட நான் பிழை செய்திருக்கிறேன் என்று அந்த நிலைக்கு வருந்துகிறேன் என்பது என்றார் இனிமையம். நின்புகழ் வெறித்தனர் கிழக்குங்கால் அவை நினக்கு இரும்பூது அண்மை நற்கு அறிந்தோம் ஆயினும் நகுதலும் தகுதி இங்கு
ஊங்கு நிற்கிழப்ப என வரும் பரிபாடல் வரிகள் இங்கு நாம் நினைவு கூறத்தக்கதாகும். என்பிழைக்கே என்பொழி, என்பிழைக்கே என்ற வழி ஏகாரம் பிரிநிலை. இதற்கு முன்பெல்லாம் இறைவனின் பிழையாக தாம் பிறழ உணர்ந்து கருதி வந்ததனை விளக்குதலின் தம் பிழையை பிறர்போல் ஏற்றி விடுதல் முயலுதல். தன்னுடைய பிழையை மற்றவங்க மேல் சொல்லிவிடுறது. அப்படி தன்னுடைய பிழையை பிறர் மேல் ஏற்றிவிட முயலுதல் கீழோர் செயல், அது கீழானவங்க செய்வது. அங்கனமின்றி தம்பிழையை என உணர்ந்து உடன்பட்டு அதற்கு மனம் வருந்தி திருந்துதல் பெரியோர் செயல். ஒரு தவறு நடக்குமானா அதை நான் செய்யல அவர் செய்தார்னு தள்ளி விடுறது வேற, அது கீழோருடைய செயல். மேலோருடைய செயல் நான் தான் செய்தேன், அதுக்கு உடன்பட்டு அதற்காக மனம் வருந்தி திருந்துதல் பெரியோருடைய செயல். ஆகலின் என் பிழைக்கே குழைந்து வேசருவேன் என்று சொன்னார். தம் பிழையை உணர்ந்த வழி குழைதல் அல்லது வேசறுதல் என்னும் இரண்டனுள் ஒன்றே அமையாதோ. அந்த பிழையை உணர்ந்த பிற்பாடு ஒன்று வருத்தப்படணும் அல்லது நெகிழ்ந்து போகணும். அந்த உணர்ந்த வழி குழைதல் அல்லது வேசறுதல் என்னும் இரண்டனுள் ஒன்று அமையாதோ. இரண்டையும் கூறுதல். இதற்கு ரெண்டையும் ஏன் கூறினார்? ஏத்தினும் ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் ரெண்டு ஏன் சொன்னார்? ஏனெனில் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று என்றபடி பிழையை பிழை என்று உணர்ந்தால் பிழை செய்தமக்கு வருந்துதல் வேண்டும். வருந்துதலோடு மட்டும் அமைந்து விடாமல் அதற்கு கழுவாய் தேடுவதோடு, அதற்கு ஒரு பரிகாரம், ஒரு அமைதி தேடுவதோடு இனி அத்தகைய பிழை செய்யாமல் இருக்க உறுதி பூண்டு முனைந்து முயலுதல் வேண்டும். செய்த பிழையை உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்த பின்னாலே இனி அந்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த செய்த பிழைக்கு ஒரு கழுவாய், ஒரு பரிகாரம் செய்யணும். அடுத்தது அது இனி பிழை செய்யாமல் இருக்க உறுதி கொள்ள வேண்டும். ஆதலின் அவ்விருவகைத்திறனும் உணர்த்த குழைந்து வேசருவேன் என்று சொன்னார் மணிவாசகர். குழைதலின் விளைவாகவே வேறுதல் எழுகிறது. குழைதல் காரணம், வேசறுதல் காரியம். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பது சைவ சித்தாந்தம். அதுபோல குழைதல் என்கிற காரணத்தால் வேசறுதல் என்ற காரியம் நிகழ்ந்தது. ஆதலின் குழைவேன் வேசருவேன் என்னாமல் குழைந்து வேசருவேன் என்று சொன்னார். அதனால வேசறுதல் காரியம், குழைதல் காரணம். அதனால குழைந்து வேசருவேன் என்று சொல்லாமல் குழைவேன் வேசருவேன் என்று தனித்தனியாக சொல்லாமல் குழைந்து வேசருவேன் என்று சொன்னார். குழைதல் நெகிழ்தல், மனம் கசிந்து உருகுதல். மாணிக்கவாசகர் குழைத்த 10 என்றே பாடியிருக்கிறார். இங்கு நினைவு கூறத்தக்கதாகும். மாணிக்கவாசகரை இறைவன் செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலின் இறைவனது வண்ணமும் வடிவும் ஒளியும் நினைந்தும் வியந்தும் செம்பவள வெற்பில் தேசுடையாய் என புகழ்ந்து போற்றினார். முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி என்று திருவாசகத்தில் 432வது பாடல். அந்த பாடலில் வெற்பில் என்புழி ஐந்தன் உருவு உரள் பொருளில் வந்தது. பவளம் நெய்தல் நிலப்பொருள், அதலின் பவள வெற்பு என்று அதிசய அணியாக அமைத்தார். என்னையும் ஆளுடையாய் என்பதில் இழிவு சிறப்பு உம்மை தொக்கி நிற்கிறது. சிவபெருமான் எம்பிரான் என்னையும் ஆண்டு கொண்டான் என்பதும் இந்திரன் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டான் என்றும் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தான் என்றும் மாணிக்கவாசகப் பெருமான் ஆங்காங்கே அருளி செய்ததை நாம் காணலாம். இங்கனம் தம்மை ஆட்கொண்டதற்கு தம்முடைய தகுதி காரணம் எதுவுமின்றி இறைவனுடைய கருணையே காரணம் என்பார். அக்கருணை திறனை விதந்து வியந்தும் விதந்தும் சிற்றுயிருக்கு இறங்கி காய்சின ஆலமுண்டாய் என்று சொன்னார், என்று புகழ்ந்து சொன்னார். சிறிய அறிவும் சிறிய தொழிலுமே உடையன ஆதலின் உயிர்களை சிற்றுயிர் என்று சொன்னார். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டுண்டு பிறந்தும் இறந்தும் உழன்று வருதல் ஆகிய சிறுமை பற்றி உயிர்களை சிற்றுயிர்கள் என்று சொன்னார். சிற்றுயிர் என்றது ஈண்டு தேவர்களை குறித்து நின்றது. மணிவாசகப் பெருமான் தேவர்களின் சிறுமையினை பல இடங்களிலே ஆங்காங்கு குறிப்பிட்டருள்வார். சாவா முன்னால் தக்கன் வேள்வி தகர்தின்று ஆவா எந்தா என்று அவிதாவிடும் நம்மவர் அவரே தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் தெரிதருவரே என்றும் மிக குறைவானவர் என்றும் பொய்யானவர் என்றும் இரவாரும் வருதல் காண்க. கோலாலமாகி குறைகடல்வாய் அங்கெழுந்த ஆலாலம் ஆதலின் அதன் கொடிய இயல்பனினை குறிக்க காய்சின ஆலம் என்று சொன்னார்.
சிவபிரான் ஆலம் உண்டிலனேல் குமரகுருவர் பாடுவது போல தேவமாதர்களின் செங்கைகளும் கொங்கைகளும் சிவக்கும்படி மார்பில் அடித்துக்கொண்டு புலம்புமாறு கைகள் புலம்பு கைகளும் மார்பங்களும் அப்படியே சிவக்குமாறு அடித்துக்கொண்டு புலம்பிருப்பார்களாம். அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலான தேவரெல்லாம் மாலெங்கே வேதன் உயர்வு வாழ்வு எங்கே இந்தியனன் செய் கோல் எங்கே வானோர் குடி எங்கே கோலம் சேர் அண்டம் எங்கே அரும்பொருள் எங்கே உனது கண்டம் அங்கே நீளம் உராக்கால். உன்னுடைய கண்டம் அந்த விஷத்தை உண்டு அந்த கண்டத்தில் நிறுத்தினாயே அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் திருமால் எங்கே வேதன் உயர்வு எங்கே நான்முகன் எங்கே இந்திரன் எங்கே வானோர்கள் தேவர்கள் எங்கே அண்டம்தான் எங்கே அந்த அரும்பொருள்கள் எங்கே என்று உன்னுடைய நீலகண்டம் இல்லை என்றால் இதெல்லாம் இல்லை என்பது போல ராமலிங்க அடிகளார் பாடியிருக்கிற பாடுதல் போல இங்கே வீடு அழிந்து ஒழிந்திருப்போர் அகலின் இறங்கி என்று சொன்னார். நம்பா நினக்கு ஓலம் முறையோ என கால நஞ்சுண்டு பித்துண்டு நாம் தேவர் என்பார் தம்பாவையார்க்கு அன்று காதோலை பாலித்த தயவாளர் என்று குமரகுருவர் பாடுவதற்கு ஏற்ப இறங்கி என்றலும் எனுமாம். ஆலம் உண்டது தம் வீரமும் பெருமையும் விளக்குவதற்கு அன்றி ஆலம் உண்டது தன்னுடைய வீரமும் பெருமையும் விளக்குவதற்கன்றி சிற்றூர்களை காத்தருடுவதற்கு விரும்பிய பரிவு காரணமாகவே அதலின் அந்த வீரமும் பெருமையும் விளக்குவதற்காக அவருடைய சாப்பிடலையா தனக்கு கீழே இருக்கிற சிற்றூர்களை எல்லாம் காத்தருடுவதற்காக பரிவு காரணமாக அதை எடுத்து அந்த ஆலாலத்தை இருந்து உண்டதனால இறங்கி என்ற நிலையிலே சொன்னார். இறைவன் தனது எல்லையற்ற பேரிரக்கத்தால் புரிந்தருடைய செயல் ஆதல் பற்றியே இறைவன் நஞ்சு உண்ட நயத்தக்க நன்னாகிற செயல் அவனது எண்வகை வீரச் செயல்களுள் போன்றதொரு வீரச் செயலாகவே கருதப்பெறாமல் கருணை செயலாக கருதப்பட்டது. அது ஒரு வீரச் செயல் தான். விடத்தை உண்டு நஞ்சு உண்டது ஒரு நயத்தக்க நாகரிக செயல். அது ஒரு வீரச் செயல்கள் எண்வகை அட்ட வீரட்ட செயல்கள் போல எண்வகை வீரத்தை போல அது ஒரு வீரச் செயல் தான். ஆனால் அது வீரம் என்று சொல்லாமல் அது கருணை இரக்கச் செயலாக கருணை செயலாக உயிர்களோடு கொண்ட உயிர்கள் மாட்டுக்கொண்ட இரக்கச் செயலாகவே பெரியோர்களால் நூல்களாலும் போற்றப்படுவதாயிற்று. திருமால் முதலிய தேவர்கள் அனைவரும் திருப்பார் கடலில் நஞ்சு தோன்றிய போது பின்னால நின்றுக்கிறாங்க. போய் பந்திக்கு முந்து படைக்கு பிந்தின்னுவாங்க. அது சாப்பிட்றதுக்காக தான் கடைஞ்சாங்க. நஞ்சு வந்தவுடனே பின்னால் போய் நின்றுக்கிறாங்களாம். திருமால் முதலிய தேவர்கள் அனைவரும் திருப்பால் நஞ்சு தோன்றிய போது பிந்தி நின்றனர். ஆனால் அமுதம் தோன்றிய போது ஒருவருக்கொருவர் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி நின்றார்கள். அமுது உண்ண பிந்தினன் என்பார், ஆனால் அமுது உண்ண பிந்தினர் என்பார். அதுபோல இறைவரது பேரொழி பெருந்தகை வியந்து அமுதுண்ண கடையவனே என்று விழித்து புகழ்ந்தார். அமுது உண்ணுவதற்கு கடைசியாக நின்றுகிறாராம் பெருமான். நஞ்சு உண்பதற்கு முன்னால வந்தானா, அஞ்சு உண்ணுவதற்கு அமுது உண்ணுவதற்கு பின்னால் நின்றாராம். அமுதுண்ண கடையவனே அமுதுண்ண கடையவனேன்னு ஒரு தலைப்பிலேயே ஒரு கட்டுரை எழுதினார் சித்தப்பா. அது கிடைச்சா படிக்கலாம், எங்க தெரியல. திருக்கோயில் எழுதினார். அமுதுண்ண கடையவன் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதினார். இறைவன் தானே எவருக்கும் இரவா பேரளிக்கும் அமிர்தமாக திகழ்தலின் தேவர்களைப் போல அமுதம் உண்ண வேண்டித்தில்லன் என்பது கருத்து. அவன் இரவா புகழுக்கு அமிர்தம் திகழ்ந்ததுனால தேவர்களைப் போல அமுதம் உடனே நினைக்கலையா. விண்ணோர் அமுதுண்டு சாவ உன்னோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சுண்டு இருந்து அருள் செய்குவாய் என முத்தமிழ் புலமை வித்தகராக இளங்கோவடிகள் அருளி செய்திருக்கிறார். அறிந்து இன்புறற் பாலற்று விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சுண்டு இருந்து அருள் செய்குவாய் என்பது இளங்கோவடிகளுடைய பாடல் வரிகள். அமுதுண்ண கடையவன் என்றது தேவர்கள் யாவரும் உண்ட பிறகு இறைவன் கடைசியில் அமுது உண்டான் என்னும் கருத்தில் வந்தது அன்று. கடைசியா போய் அமுது சாப்பிட்டான் அப்படின்னு இல்லை. அவர் அமுது சாப்பிடல, நஞ்சுதான் உண்டார். ஒரு செயலை யான் அது செய்யேன் என கூறுவோர் அதனை செய்ததற்கு நான் தான் கடைசி ஆளாக இருப்பேன். ஐ வில் பி த லாஸ்ட் பர்சன் டு டூ இட் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல ஒரு வகை குறிப்பில் போந்தது எனலாம். அதனால அவன் கடைசியில் போய் அதை அமுது சாப்பிட்டான் இல்லை. பெருமான் ஒருபோதும் அமுது சாப்பிடவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சும்மா பாட்டுக்கு அவனுடைய மதிப்புக்காக ஐ வில் பி த லாஸ்ட் பர்சன் டு டூ இட் ஆங்கில் சொல்வது போல அதனை செய்வதற்கு நான் கடைசி ஆளாக இருப்பேன் என்று சொல்லுவது போல அமுதுண்ண கடையவனை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு வகையால் குறிப்பில் போந்தது எனலாம். இஃது ஒரு சார்பு எடுத்துக்காட்டு அன்றி தமிழ் வழக்கிற்கு பொருள் காண ஆங்கில வழக்கினை மேற்கொள்ளலாம் போலும் என்ன பிறராக கருதி கொள்ளாதீர்கள். ஐ வில் பி தி லாஸ்ட் பர்சன் டு டூ இட் என்ற ஆங்கில மேற்கோளை காட்டியதுனால தமிழில் சான்றில்லை, அதனால் தமிழ் வழக்கிற்கு ஒரு ஆங்கில வழக்கினை மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் கருதாதீர்கள். அது பிறந்து கொள்வதற்கன்று மலத்தினை
மலத்திலக்கணம் வடமொழி வழக்கு பற்றி ஓதுவோர் ஞான திரோதாகமாய் எனவும் அதனை தமிழ் மொழியில் உரைத்து காட்டுவதற்கு மறைத்து கொடுத்து நிற்றலான் என கூறுவர். என வரும் சிவஞான பெறுவதை போல இங்கு சிந்திக்கத்தகும். அப்படி வைத்தனே தவிர அதுக்காக ஆங்கிலம் தான் மேற்கோள் என்று வந்ததில்லை என்று சொல்கிறார். இறைவன் அமுதுண்ண கடமைப்பட்டவன் என சிலர் பொருள் கொள்கிறார்கள். அப்பொருள்பட வேண்டுமாயின் கடமையனே என்று இருக்க வேண்டும் பாடல்ல. ஆனால் கடவியனே என்றோ இருக்க வேண்டும் என்ற சொல்லமைப்பு இருந்திருத்தல் வேண்டும். கடமையனே அல்லது கடவியனே என்று இல்லாமல் இருத்தல் வேண்டும். மேலும் கடமை என்பது கடன்மை என்பதன் மறு சொல். கடமை என்பது கடன்மை என்பதனுடைய மறு சொல். அதற்கு கடன்படும் தன்மை என்று பொருள். டியூ என்பதும் டியூட்டி என்று ஆங்கிலம் சொல்வது போல கடன்படும் தன்மை. இறைவனை கடன்பட்டவனாக ஒருபோதும் கருதுதல் பொருந்தாது. அதனால இறைவன் அமுதுண்ண கடமைப்பட்டவன் என்று பொருள் கொள்ளவே கூடாது. தேசுடையாய் ஆளுடையாய் ஆலமுண்டாய் என்பன போல அமுதுண்ண கடையவனை என்பதும் ஒரு விழிச்சொல். அது அமுதுண்ணத்துக்கு கடைசியில் வந்து நின்னான் இல்லை. தேசுடையாய் ஆளுடையாய் ஆலமுண்டாய் என்பது போல அமுதுண்ண கடையவனே என்பதும் ஒரு விழிச்சொல். அது விடுதி கண்டாய் என்பதை கொண்டு முடியும். அந்த பாடல் விடுதி கண்டாய் என்று முடியும். ஆதலின் இங்கு கடையவன் என்பது சிவபெருமானையே குறிக்கும். எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தமாக விளங்குகிற பெருமான் கடையவன் என்றலில் பிழை ஒன்றும் இல்லை. அவன் முதலாகவும் இருக்கிறான், முடிவாகவும் இருக்கிறான். அதனால கடையவன் என்று சொல்லுவதில் பிழை இல்லை. இதனை மாணிக்கவாசகர் ஏற்றுவதாயின் மாணிக்கவாசகருக்கு ஏற்றுவதாயின் சொற்கிடந்தவாறே பொருள் கொள்ளாது. சொல்லில் இருந்தவாறே பொருள் கொள்ளாமல் கடையவன் அமுதுண்ண ஆலமுண்டாய் என்னை விடுதி கண்டாய் என்று தேவையின்றி பிரித்து கூட்டி பொருள் கொள்ளல் விவாக யோகம் புரிதல் வேண்டும். மேலும் மணிவாசக பெருமான் தாம் அமுதம் உண்டதாக எங்கும் பாடிற்றிலர் என்பதும் கருதற்குரியது. மாணிக்கவாசகர் தம்மை கடையவன் என்று குறிப்பிட்டுக் கொள்ளுதலில் யாதொரு வியப்பும் சிறப்பும் இல்லை. அவருடைய அப்படி தன்னை சொல்லிக் கொள்ளுதலில் மாணிக்கவாசகர் தன்னை எங்கே பார்த்தாலும் சொல்லிக்கிறார் பாருங்க. அப்படி கடையவன் அதில் யாரும் சிறப்போ வியப்போ இல்லை. அவர் சிவபிரானை கடையவன் என்பது சேர்ந்தறியா கையான் குணமிலி மானிடன் தேய்மதியன் என்றார் போன்ற சிவநயம் உடைய சொல்தான் அந்த கடையவன் என்பது. எப்படி சேர்ந்தறியா கையான்னா அவனுக்கு மேலே யாரும் இல்லை, அதனால யாரையும் பார்த்து கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் குணமிலி குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிறான். அவன் மானிடன் தேய்மதியன் என்பார் போல கடையவன் என்பது ஒரு சிறப்பு சொல், சுவைநலம் மிக்க சிறப்பு சொல். அந்தாதி முறையில் அமைந்த இந்த நீத்தல் விண்ணப்ப பகுதி மணிவாசக பெருமானால் கடையவனே என்பதனை முதலாக கொண்டு தொடங்க பெற்றதனால் இறுதிப்பாடல் இறுதியிலும் கடையவனே அந்தாதி முறையில் இருந்ததுனால கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்று தொடங்கியவர் கடைசியாகவும் கடையவனே என்று சொல்லமைத்து நின்று நிறைவு பெறுவதாயிற்று. இதன் கண் என் விழைக்கே குழைந்து வேசருவேன் என்பது பிரபஞ்ச வைராக்கியம் என்ற நிலையில சொல்லப்பட்டது. இங்கனம் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி போல அறிஞர்களாயினர் எண்ணுந்தோறும் பல பல நுண்ணிய பொருள்களை உணர்த்தி கொண்டு திகழ்தல் திருவாசகத்தின் இலக்கிய திறனுக்கு சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது. இத்தகைய தெய்வீக நலம் சிறந்த திருவாசகத்தை ஒரு சிலர் எளிதாக எண்ணுகிறார்கள், அதை புறக்கணிக்கிறார்கள். அதனால் திருவாசகத்திற்கு ஒருபொழுதும் இழுக்கில்லை. திருவாசகத்தை ஓதியும் ஒரு சிறிதும் உருக்கமடையாத நெஞ்சம் உடையவர்கள் இருக்கும நேருமாயின் திருவாசகத்தை ஓதுகிற போது உருக்கமில்லாமல் நெஞ்சம் நெக்குருகாமல் இருக்க நேருமாயின் அது திருவாசகத்தின் குறையல்ல, அவர்களின் பயன்படாத பண்படாத மன இயல்பினையே உணர்த்துவதாகும். ஏனெனில் மலரினும் மென்மை கவிதை சிலரதன் செவ்வி தளப்படுவார் என்பது அறிஞர் அனைவரும் கண்டறிந்த உண்மை. மலரிதும் மெல்லிது காதல் சிலரதன் செவ்வி தலைப்படுவார் என்பது போல அது அப்படியே எடுத்து வாங்கி மலரினும் மென்மை கவிதை சிலரதன் செவ்வி தலைப்படுவார் என்பது அறிஞர்கள் கண்டு அறிந்த உண்மை. எத்தனையோ பல லட்சக்கணக்கான மக்கள் உடல் உழைப்பினை மேற்கொள்ள வல்லவராயிருப்பர். ஆனால் 10 லட்சம் மக்களில் ஒரே ஒருவர் மட்டுமே சிறந்த செயல்பாட்டினை திறம் வாய்ந்தவராக இருப்பார். 10 லட்சம் பேர்ல எல்லாரும் வல்லவராயிருக்கும் சொல்ல முடியாது. எல்லாருமே உடல் உழைப்பில் நல்ல சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் இந்த செயல்திறம் ஒரு சிலருக்கு தான் இருக்கும். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களில் ஒரே ஒருவர் மட்டும்தான் கவிதை இன்பம் அல்லது தெய்வீக வாழ்க்கை உணர்வை உடையவராக விளங்குவார்கள் என்று அமெரிக்க அறிஞர் அர்னால்டு என்கிற அறிஞர் the millions are awake enough for a physical labor, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்
அந்த உடல் உழைப்பு செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். பட் ஒன்லி 1 மில்லியன் இன் எ மில்லியன் இஸ் அவேக் இனஃப் ஃபார் எஃபெக்டிவ் இன்டலெக்சுவல் எக்ஸ்பிரஷன். ஆனால் ஒருத்தன் தான் இருப்பான். ஒன்லி 1 ஆஃப் 100 மில்லியன் பொய்டிக் ரேப்சர் ஆஃப் டிவைன் என்பது அந்த ஆங்கில மேலை நாட்டு அறிஞர் வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார் என்கிற நூலில் என்று டேவிட் டோரியன் குறிப்பிட்டிருப்பது போல நம்முடைய கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட ஒரு சிறந்தான் செயல்திறமிக்கவன் இருப்பான். அப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களில் ஒருவர் மட்டும்தான் கவிதை இன்பம் அல்லது தெய்வீக வாழ்க்கை உணர்வுடையவராக விளங்குவார் என்று அமெரிக்க நாட்டு தத்துவஞானி கூறியதை நாம் இங்கே சிந்தித்து உணர வேண்டியது. திருவாசகத்தினை ராமலிங்க அடிகளார், சிவப்பிரகாசர், சிவஞான முனிவர், தாயுமானவர் போன்ற எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மாபெரும் சான்றோர் பெருமக்களும் அருளாளர் பெருமக்களும் போற்றி ஓதி உய்ந்திருக்கிறார்கள் என்னும் உண்மையினை நாம் நூல்கள் வாயிலாக அறிகிறோம். எனவே அத்தகைய அருட்பெரும் சான்றோர்கள் பலரின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் திருவாசக செந்தமிழ் மாமறையினை இடையறாது ஓதி இறையருள் பெற்று உய்வோமாக என்று சொல்லி இந்த கட்டுரை நிறைவு செய்திருக்கிறார். அந்த அளவில் நாமும் நிறைவு செய்யும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு திருவாசகம் திருவருட்பாவும் என்ற தலைப்பில் என்னுடைய சிறிய தந்தையார் புலவர் நாரா முருகவேல் அவர் எழுதியிருக்கிற கட்டுரையை படித்து மகிழலாம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, மணிவாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.